அஹ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சரஸ்வதி தின மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்களுடன் இன்றைய செஷன் இனிதே துவங்குகிறது. துவங்குவதற்கு முன் எங்களது தலைவர் திரு முனுசாமி சார் அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அழைக்கிறேன். Thank you, sir. Thank you. Sir, welcome to all. உண்மையாவே இந்த ஒரு ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நான் வந்து இந்த குழு இந்த சரியா இன்னைக்கு ஒரு வருஷம் ஆயிருக்கு. இதே விஜய தசமியில் நம்ம ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வரையிலும் நம்ம குழுவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. பாத்தீங்கன்னா அபிஷியல்ஸ் நம்ம எஸ்டிஎம் சார்ல இருந்து நிறைய ஏஓஸ் இந்த மாதிரி நிறைய அதிகாரிகள் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, இன்னைக்கு வரலும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல நம்ம ஜாம்பவான்கள் எப்படி சொல்றது, அவங்கெல்லாம் இன்னைக்கு உண்மையாவே அவங்க சப்போர்ட்னால தான் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு வருஷம் வரலும் நல்லா போயிட்டு இருக்குன்னா இவங்க எல்லாமே காரணம். அவங்களுக்கு எல்லாம் உண்மையை வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறோம். அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபென்ட் நீங்க எல்லாமே லீவ் மெம்பர்ஸ், நீங்க எல்லாம் இல்லாட்டி இவ்வளவு எங்களால உத்தியோகமா கொண்டு போக முடியாது. உங்கள் அனைவருக்கும் நன்றி. அதையும் தாண்டி இங்க சிஓடி மெம்பர்ஸ் 10 பேரு, உண்மையாவே அவங்க எல்லாமே நல்ல ஒரு டெடிகேட் பண்ணிட்டு இருக்கோம். கடைசி சொல்லணும்னா எல்லாம் ஏத்திட்டு இருக்கிறேன். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். முனுசாமி சார் அன்மியூட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வீட்டுல எந்த ஒரு விஷயம் இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் அவர் ஒரு பிரைவேட் ஜாப் பண்ணிக்கிட்டு நமக்காக இவ்வளவு ஒரு டெடிகேஷனா பண்றாரு. உண்மையா அவருக்கு உண்மையை எங்க சிஓடி சார்பிலும் லீவ் மெம்பர் சார்பிலும் கேஎஸ்ஆர்க்கு ஒரு வாழ்த்துக்களை நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்னைக்கு பயிற்சி வகுப்பை பத்தி சிறப்பா கேஎஸ்ஆர் சொல்லுவாங்க. அவருக்கு நான் நன்றி கூறி வெளிவருகிறேன். நன்றி. தேங்க்யூ தலைவர் அவர்களே. நண்பர்களே, அவர் சொல்லிட்டாரு, இருந்தாலும் ஆஸ் எ கஸ்டமரி ப்ராக்டிஸ் நம்ம சரஸ்வதி மகாலட்சுமியை வணங்கிட்டு ஒன்ஸ் அகைன் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை மற்றும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவதுமே சதா. இந்த ஸ்லோகத்தை தான் நான் பிகினிங்லையும் சொன்னேன். இன்னைக்கு கரெக்டாக ஒரு வருடம் விஜயதசமி நாள்னால இன்னைக்கும் சொல்லலான்னு விருப்பப்பட்டு இதை காமிக்கிறேன். இன்ஃபேக்ட் அந்த ஸ்லைடு தான் இது, ரைட்? உங்களுக்கு தெரியும், இது நம்மளோட ஸ்டாண்டர்ட் குரல். படிக்க படிக்கத்தான் வந்துட்டே இருக்கும். கல்வி ஒன்றே சிறந்த செல்வம் என்பதில் சந்தேகமே இல்லை. இதை பார்த்தீங்கன்னா 12th அக்டோபர் 2nd அக்டோபர் 356 நாள். இன்னைக்கு 56வது செஷன். எல்ஐசி ஆரம்பிச்சதும் 1956. எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. ஸோ இந்த ஒரு சிறப்பான நாளில் 56 56 56 இல்லையா? ஸோ 10 பேரை கூப்பிட்டு நாங்கள் பேசுறதுக்கு இது ஒரு அருமையான ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். ஸோ லிசன்னு பார்த்தீங்கன்னா இதை நான் பிகினிங்லேயும் காமிச்சேன். இன்னைக்கு ஐ வாண்டட் டு லேர்னில் பார்த்தீங்கன்னா லிசன், கேட்கணும், எஜுகேட் அவர் செல்ஸ், அடாப்ட். அடாப்ட்னா சேஞ்ச், மாற்றங்களுக்கு டக்குன மாறணும், அவ்வளோதான். நாட் ஏடிஓபிடி, ஏடிஏபிடி. ரீசார்ஜ். ஒவ்வொரு செஷனும் நீங்கள் பண்ணப்போ உங்களுக்கு ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும். நிம்பிள் ஃபுட்டட்னா ஓடிண்டே இருக்கணும், ஸ்பீடாக இருக்கணும். காம்படிஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தக்கன ஸ்பீடாக இருக்கணும். ஸோ 5 பேரை கொண்டு சிஓடி ஆரம்பித்து நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருந்தோம். அந்த 5 பேரான மரங்கள் 10 பேராக சேர்ந்து பெரிய ஆலமரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சீசன் 2 56வது சீசன். வெல்கம். ஜாம்பவான்ஸ், அவர் சார் சொன்ன மாதிரி, தலைவர் சொன்ன மாதிரி 50 ஜாம்பவான்ஸ் நமக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த 56 செஷன் கிட்ட நம்ம ஒரு நெருங்கி வந்துட்டு இருக்கோம். ஒன்ஸ் அகைன் அவர் சிஓடி மெம்பர்ஸ் வெல்கம் ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். 10 பார்ட்டிசிபென்ட்ஸ்.
இந்த 10 பேர் உள்ள இருக்காங்க. என்ன யாருன்னு சொல்றேன். Once again, we extend a warm red carpet welcome to all the 10 contestants who are going to talk on different plans on their own way of presenting. ஸோ இவங்க யாரெல்லாம் பேர் போட்டிருக்கேன், டிவிஷன்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அவங்கள பற்றி அவங்க அப்புறம் ஃபீட்பேக் சொல்லுவாங்க. ஃபார் வாண்ட் ஆஃப் டைம் அவங்க என்னென்ன யார் யார் பேச போகிறாங்கங்கிறது சைடில் போட்டிருக்கேன். ரைட், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கு வேண்டி. ரைட், இது கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தெர் இஸ் சம் ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட். ரைட், இப்போ இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் துர்காலட்சுமி சரஸ்வதிங்கிறதுனால நம்ம ஒரு அம்பாளை வச்சு ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட், இதுக்கு கைட்லைன்ஸ் 5 நிமிடங்கள் தான் நீங்கள் பேச வேண்டும். ஐ வுட் ரெக்வஸ்ட் ஒன் ஆஃப் அவர் சிஓடி மெம்பர்ஸ் யாராவது கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கிறீங்களா? டைம் பார்த்துக்கிறீங்களா நண்பர்களே? என்ன சவுண்டே நான் இல்லை. சொல்லுங்க சார். யாராவது ஒருத்தர் 5 நிமிஷம் இவங்க முடிஞ்ச உடனே ஒரு ஒரு அரை நிமிஷம் முன்னாடி கொஞ்சம் பெல் அடிச்சிருங்க. அவங்க 5 நிமிஷத்துல முடிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் பேசணும். அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் ஃபீட்பேக் கேட்பேன். இன்னைக்கு ஒரு 5-10 நிமிஷம் முன்ன பண்ண அவங்க, ஏன்னா லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். பிகாஸ் ஆஃப் ஐ ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட்டி இன் கிவிங் கோஹோஸ். அதில் கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுது. நத்திங் ராங் இன் தட். ஏன்னா இட்ஸ் எ ஸ்பெஷல் செஷன் டுடே. அதனால விஜயதசமிங்கிறதுனால நத்திங் ராங் இன் தட். எனிவே வில் ட்ரை டு க்ளோஸ் த செஷன் ஆஸ் ஏர்லி as பாசிபிள். பட் மேபி யாரோ ஒருத்தர் கொஞ்சம் டைம் நோட் பண்ணிக்கோங்க. யார் பண்ணிக்கிறீங்க சார்? நீங்க பண்றீங்களா? பண்றேன். சரி, யாரோ ஒருத்தர். ரைட். ஸோ நவ் ஐ வுட் ரெக்வஸ்ட், ஒரே ஒரு நிமிஷம். பாக்யலட்சுமி மேடம், ஷீ இஸ் கோயிங் டு டாக் ஆன் த பிளான் ஜீவன் லாப். வெல்கம் மேடம். பாக்யலட்சுமி மேடம், மேடம் அன்மியூட் பண்ணுங்க. கோர்ஸ் கொடுத்துருக்கேனே. இல்ல அவங்க மீட்டால இருக்காங்க. லீ ஆலமரத்தின் தலைவர் KSR அண்ணா அவர்களுக்கும், வேர்களாக லீக் குரூப் டீம் மெம்பர்ஸ் அனைவருக்கும், விழுதுகளாக வாரம் வந்து பேசக்கூடிய ஜாம்பவான்கள் அனைவருக்கும், லீ குரூப்பில் கிளைகளாக, இலைகளாக, மலர்களாக இருக்கக்கூடிய முகவ தோழர்கள் தோழிகள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாபிக் எனக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் இருக்காங்க. அந்த கிளைண்ட வச்சுதான் நான் பேச போறேன். சார், எனக்கு பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங் பிளான் பத்தி கேட்டிருக்காரு. சார், நான் உங்களுக்கு 3 விதமான ட்ரெண்டிங் பிளான் கொண்டு வந்திருக்கேன் சார். ஒன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பெரிய டாட்டர் கிருத்திகா அவங்களுடைய மேரேஜ் ஃபண்டு. செகண்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய சின்ன டாட்டர் ரித்திகா அவங்களுடைய எஜுகேஷன் ஃபண்டு பிளஸ் மேரேஜ் ஃபண்டு. தேர்ட் பாத்தீங்கன்னா உங்களுடைய வெல்த் கார்பஸ் ஃபண்டு சார். இந்த ஃபண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி, சாவரன் கேரண்டி உள்ள ஃபண்டு, LICல டாப் செல்லிங் பிளான்ல டாப் வரிசையில இருக்கக்கூடிய பிளான் கூட சொல்லலாம் சார். இந்த ஃபண்டு பாத்தீங்கன்னா ஜீவன் லாப் ஃபண்டு சார். LIC எப்பவுமே கிவன் டு மணி சார். இந்த பிளான் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு 3 ட்ரீயா கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ட்ரீ பாத்தீங்கன்னா நம்ம கிருத்திகாவுடைய மேரேஜ் ட்ரீயை பார்க்கலாம் சார். அந்த ட்ரீயோட வேர்ல பாத்தீங்கன்னா கிருத்திகாவுடைய மேரேஜ் ஃபண்டுன்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 கிளைகள் கொடுத்துருக்கேன் சார். அந்த 10 கிளைகள்ல இப்ப கிருத்திகாவோட ஏஜ் பாத்தீங்கன்னா 8 வயசு சார். சம்மர்ஷூட் பாத்தீங்கன்னா ஒரு 25 lakhs எடுக்கிறோம். டேர்ம் பாத்தீங்கன்னா ஒரு 16 வருஷம் சார். ஒவ்வொரு கிளைகளிலும் கிருத்திகாவோட ஏஜ் என்ன ஏஜ்னு அதிலே நோட் பண்ணி கொடுத்துட்டேன். ஒவ்வொரு வருஷமும் நீங்க இயர்லி பிரீமியம் பே பண்ண போறீங்க. அதுக்கு உங்களுக்கு 2% ரிபேட்டும் உண்டு. உங்களுக்கு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 1,11,505 ரூபாய் பிரீமியமா பே பண்ணுவீங்க. 10 இயர்ஸ் டோட்டலா பாத்தீங்கன்னா 21,05,50 rupees பே பண்ணிருப்பீங்க சார். இதுதான் சார் இந்த பிளானோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா நீங்க எடுக்கிற டேர்ம் பாத்தீங்கன்னா 16 வருஷம் சார். ஆனா நீங்க கட்ட போற PPT பாத்தீங்கன்னா 10 வருஷம் கட்டினா போதும் சார். 6 வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரேஸ் பீரியட் சார். அதாவது பிரீமியம் ஹாலிடே பீரியட் சொல்லுவாங்க. ஒரு செகண்ட் ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா நீங்க பிரீமியம் கட்டும் போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸும் உங்களுக்கு கவர் ஆகும், போனஸும் கவர் ஆகும் சார். ஹாலிடே பீரியட் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்க கிளைகள்ல பாத்தீங்கன்னா 6 வருஷம் ஹாலிடே பீரியட் சார். அந்த காலகட்டங்கள்லயும் உங்களுக்கு போனஸும் ஆட் ஆகும், உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜும் இருக்கும் சார். இப்ப கிருத்திகாவுடைய ஏஜ் பாத்தீங்கன்னா 24 ஏஜ்ல அப்ப உங்களுக்கு மேரேஜ் ஃபண்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம் சார்.
இதுல நான் அடிஷனலா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருத்திகாக்கு பிரீமியம் வைவர் பெனிஃபிட்னு ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன் சார். இந்த பெனிஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 18 வயசுக்குள்ளான மைனருக்கான பெனிஃபிட் சார். ஒருவேளை அன்எக்ஸ்பெக்டடா அந்த பேரண்ட் இல்லைன்னா அந்த பாலிசி நாமினி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை சார். மெச்சூரிட்டி டைம்ல அந்த குழந்தையோட என்ன நீடுக்காக அவர் பாலிசி போட்டிருந்தாரோ கிட்டத்தட்ட 42,40,000 45,500 ரூபாய் வந்து மெச்சூரிட்டி தொகையா வரும் சார். எந்த ஒரு டிடிஎஸும் பிடிக்காம கொடுப்பாங்க சார் எல்ஐசி. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரித்திகாவுடைய எஜுகேஷன் பிளான், அதாவது செகண்ட் ட்ரீல வந்து பாத்தீங்கன்னா நான் 2 ட்ரீயா கொடுத்துருக்கேன் சார். ஒரு ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ட்ரீ, இன்னொரு ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ட்ரீ சார். இந்த எஜுகேஷன் ட்ரீல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரித்திகா ஏஜ் வந்து 6 மந்த் தான். நான் உங்களோட ஏஜ்ல தான் இந்த ட்ரீயை கொடுக்க போறேன். உங்களோட ஏஜ் வந்து 30, சம்மர் ஷூட் வந்து 30 lakhs கொடுத்துருக்கேன் சார். ஏன்னு கேட்டீங்கன்னா கிருத்திகாக்கும் ரித்திகாக்கும் கேப் இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் பிரகாரம் நான் கால்குலேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் சார் உங்களுக்கு. இப்ப கிருத்திகாவோட ஏஜ், அதாவது ரித்திகாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6 மந்த், உங்களோட ஏஜ் வந்து 30 lakhs சம்மர் ஷூட் கொடுத்துருக்கேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா 16 வருஷம் டேர்ம் எஜுகேஷன் கொடுத்துருக்கேன். மேரேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 இயர்ஸ் கொடுத்துருக்கேன் சார். அதே சேம் தான் சார். அந்த ட்ரீல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ரித்திகாவோட ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அந்த ஏஜ் போடுறேன்னு. அந்த 10 வருஷம் பிரீமியம் பே பண்ணுவீங்க, 6 வருஷம் ஹாலிடே பீரியட். 17th இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ரித்திகாவுடைய எஜுகேஷன் ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,91,000 சார். ஏன்னா ரித்திகாவுடைய ஸ்டடீஸ் போகும்போது இன்ஃபிளேஷன் ஏறும் சார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஃபண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66 லட்சம் வந்து ரித்திகாவுடைய 22 வயசுல இருக்கும் சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏபி கவரும் கொடுத்துருக்கேன் சார். இது என்னன்னு பாத்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா அந்த பாலிசிதாரர் இறந்துட்டாருன்னா அவருக்கு வந்து பேசிக் சம்மர் ஷூடு பிளஸ் போனஸ் கொடுப்பாங்க. அடிஷனலா ஏபி ஆட் பண்ணியிருந்தா 3 ஏபி கொடுப்பாங்க சார். இதே ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்கன்னா சம்மர் ஷூடு போனஸ் அந்த ஏபி கொடுத்துருவாங்க. சம்மர் ஷூடு வந்து டபுள் சம்மர் ஷூடா கொடுப்பாங்க சார். ஒருவேளை பர்மனன்ட் டிசபிலிட்டி ஆயிட்டாங்க சார். பர்மனன்ட் டிசபிலிட்டினா ஒரு சம்மர் ஷூட் அமௌண்ட்டை 120ஆல டிவைட் பண்ணி 120 மாசத்துக்கு கொடுப்பாங்க. அந்த பாலிசி மெச்சூரிட்டி ஏஜ்ல அவருடைய சம்மர் ஷூடு போனஸ் ஃபைனல் அடிஷன் கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க சார். இந்த பாலிசில உங்களுக்கு லோன் வசதி இருக்கு சார். இப்ப நீங்க பிரைவேட்ல லோனுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு 23% நார்மலாவே இருக்கும். உங்களுக்கு எல்ஐசில 9.5% பர் இயருக்கு தான். இன்ட்ரெஸ்டும் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க பே பண்ணா போதும் சார். உங்களோட பிரின்சிபல் அமௌண்ட் பார்ஷியலாவும் பே பண்ணலாம், இல்ல அந்த பாலிசி இயர்க்குள்ள நீங்க பே பண்ணலாம் சார். உங்களுக்கு இந்த ட்ரீ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஹால்ல நான் ஸ்டிக் பண்ண போறேன். இதை வந்து நீங்க டெய்லி நீங்க வியூ பண்ணி, அதாவது டெய்லி விஷுவலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துலயும் இந்த பாலிசி சர்வைவல், அதாவது சரண்டர் ஆகாது, பாலிசி லேப்ஸ் ஆகாது சார். ஏன்னா நீங்க உங்களுடைய சைல்டுக்காக தான் இந்த பாலிசி போட போறீங்க. கிருத்திகாவுடைய மேரேஜுக்கும் ரித்திகாவுடைய எஜுகேஷனுக்கும் உங்களுடைய வெல்த் கார்பஸ்க்காக தான் இந்த ஃபண்ட் போட போறீங்க. அதனால எந்த ஒரு காலகட்டத்திலயும் உங்களுக்கு அந்த பாலிசி லேப்ஸ் ஆகாது சார். அது இல்லாம எவ்ரி 6 months ஒன்ஸ் நான் உங்களை வந்து இந்த மரம் எவ்வளவு வளர்ந்துருக்குன்றத பார்க்க வருவேன் சார். அப்ப வந்து உங்களுக்கு இந்த மரம் எவ்வளவு வளர்ந்துருக்கு, எவ்வளவு கேப் இருக்குன்றதும் நான் சொல்லுவேன் சார் உங்களுக்கு. அந்த 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 மரத்தை வந்து பாத்தீங்கன்னா A1 சைஸ் இல்ல A0 சைஸ்ல உங்களுடைய ஹால்ல வந்து நான் ஸ்டிக் பண்ணுவேன். அதுல ரைட் ஹேண்ட் சைட்ல என்னோட விசிட்டிங் கார்டும் உங்களுக்கு அதுல நான் ஒட்டியிருக்கேன் சார். அதுல என்னோட மொபைல் நம்பர், என்னோட மெயில் ஐடி, என்னோட கான்டாக்ட் நம்பர் இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது கேட்டாலும் எனக்கு பாலிசி ரெஃபர் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் பண்றேன் சார். மேடம் டைம் ஓவர் மேடம். டைம் ஆயிடுச்சு. சரி ஒரு நிமிஷம் எக்ஸ்பயர்ஸ். மேடம் மியூட் ஆயிருக்கீங்க பாருங்க, அன்மியூட் பண்ணுங்க. ஓகே 6 நிமிஷம் ஆயிடுச்சு சார். நல்ல ஃப்ளோ இருந்தது, நல்லா இருந்தது. அதாவது விஷுவலைஸ் பண்ணி ஒரு பார்ட்டிகிட்ட பேசுற மாதிரி பேசுனீங்க, தைரியமா பேசுனீங்க. ஐ அப்ரிஷியேட் தட். நவ் சத்யமூர்த்தி சார் from CBO3 Chennai 2. He will be talking on plan 714. Sir? Satyamurthy sir? சார் குட் ஈவினிங் சார். அன்மியூட் பண்ணிக்கோங்க. எஸ் வணக்கம் சார், நான் சத்யமூர்த்தி சிட்டி பிரான்ச் 3ல இருந்து பேசுறேன். கொஞ்சம் சவுண்டா பேசுங்க சார். கேக்குதுங்களா? ஆ சத்யமூர்த்தி சிட்டி பிரான்ச் 3 சார், சேர்மன் கிளப் மெம்பர் பேசுறேன். வெரி குட். ரொம்ப சந்தோஷம். என்னோட டாபிக் பாத்தீங்கன்னா என்டோமெண்ட் பிளானு. சார் கேக்குதுங்களா? பேசுங்க, இன்னும் கொஞ்சம் சவுண்டா பேசலாம் நீங்க. சார் கேக்குதுங்களா? கேக்குது, நீங்க பேசுங்க சார். டைம் ஆயிரும். என்னோட டாபிக் என்டோமெண்ட் பிளானு.
ஒரு கஸ்டமருக்கு நான் வந்து 21 வருஷம் கொட்டேஷன் கொடுக்குறேன். அவரு சம்மர் வந்து கவரேஜ் கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்லாட்டி மெச்சூரிட்டியில உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு நான் முதல்ல கேட்பேன் சார். உங்களுக்கு 1 கோடி வேணுமா, 2 கோடி வேணுமான்னு கேட்பேன். ஏன்னா அந்த மாதிரி கேட்டால் தான் அவங்களுக்கு வந்து அதோட வேல்யூ தெரியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற விலைவாசிக்கு இன்ஃப்ளேஷனுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால எண்டமெண்ட் பிளான் வந்து நான் வந்து மெச்சூரிட்டியில் 1 crore கிடைக்கிற மாதிரி கொடுக்குறேன். அவரால் எவ்வளோ பட்ஜெட் எவ்வளோ கட்ட முடியும்னு கேட்பேன். இல்லை சார் என்னால் இவ்வளோதான் முடியும்னு சொன்னாருன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி 2 3 பார்ட்டாக பிரித்து கொடுப்பேன். இப்போ உள்ள வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி பாலிசி கொடுத்துட்டு, சார் ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு நீங்கள் பேலன்ஸ் சம்மர் எடுத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுப்பேன். நீங்கள் கட்டுற பணத்துக்கு கவரேஜ் இருக்கு சார், நார்மல் ரிஸ்க் இருக்கு, ஆக்ஷன் கவர் இருக்கு, எவ்ரி இயர் போனஸ் அக்குமுலேட் ஆகும். சப்போஸ் எமர்ஜென்சி நீடுனா நீங்கள் பாலிசியில் லோன் வாங்கிக்கலாம். நாளைக்கு பின்னாடி பசங்களுக்கு மெச்சூரிட்டியில் உங்களுக்கு சம்மர் ப்ளஸ் போனஸ் கிடைக்கும். அதே சமயம் உங்களுக்கு இப்போ உங்களோட சன்னு வந்து +2லேருந்து காலேஜ் போகிறாரு, ஒரு அர்ஜென்ட் நீடுனா நீங்கள் பாலிசி லோன் எடுத்துக்கலாம். ஒரு அர்ஜென்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பாலிசி உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்து அவருக்கு வந்து ஆக்ஷன் பெனிஃபிட்டு, கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வேணும்னா அதையும் ஆட் பண்ணி கொடுப்பேன். அதே மாதிரி மெச்சூரிட்டியில் செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது சார், அது தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ஷனும் கேட்பேன். அவர் தேவைன்னாருன்னா செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இப்பயே செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெச்சூரிட்டி அமௌண்ட்டு லம்சமாக வாங்குறத விட ஒரு பென்ஷனாக வேணும்னா பென்ஷனாக வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து எவர் கிரீன் ப்ராடக்ட். என்டோமெண்ட் பிளான் என்று எப்பயுமே உள்ள பாலிசி தான் இது. 1956 எல்ஐசி ஓப்பன் பண்ணாங்க, அப்போத்துலேருந்தே இருக்கிற பாலிசி இது. பிளான் நம்பர் பார்த்தீங்கன்னா 714. அதே மாதிரி ஹை சம்மர் போகும்போது மெடிக்கல் தேவைப்படும், அதுக்கான நீட் என்னவோ அது கொட்டேஷனோட அவருக்கு அனுப்பிச்சிருவேன். எஜுகேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மேரேஜுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கோல்டு வாங்கணும்னா 2 லட்சத்துக்கு கோல்டு வாங்கணும்னா 2 லட்சம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போனாதான் நம்ம கோல்டு வாங்க முடியும். அதே சமயம் அதாவது அந்த கோல்டு வாங்குறதுக்கு 2 லட்சம் ரெடி பண்ணி எடுத்துட்டு போறோம், அது வந்து கிரியேட் அண்ட் சேவ். ஆனால் எல்ஐசி பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கிரியேட். இப்போ நான் 2000 கட்டினா கூட உங்களுக்கு கவரேஜ் பார்த்தீங்கன்னா இமிடியேட்டாக சம்மர் கிடைக்கும். இதே கோல்டு நம்ம சேர்த்து வச்சு தான் நம்ம வாங்க முடியும். இதுதான் இன்சூரன்ஸுக்கும் கோல்டுக்கும் உள்ள வித்தியாசம். கஸ்டமரோட நீடுனோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாலிசி கேன்வாஸ் பண்ணணும் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அழகாக முடிச்சிட்டீங்க. குட். அடுத்ததாக கொஞ்சம் நம்ம குரூப்பில் ஆக்டிவாக இருக்கிற சாரை கூப்பிடலாமே. எல்லாருமே ஆக்டிவ் தான், இருந்தாலும் சோமநாதன் சார் வாங்க. He will be talking on the Jeevan Shanti. Sir, good He's evening, a sir. Galaxy Happy. Club member, continuous Galaxy Club member, MDRT member. He needs no introduction. Your time starts now, sir. You can start. Thank you, sir, giving me opportunity for the league group, sir, and happy Dasara for everyone to participate in this group. சார் நான் வந்து லைவாகவே ஒரு கிளைண்ட் கிட்ட பேசுகிற மாதிரியே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன் சார். இந்த ப்ராடக்ட்டு ஆக்சுவலி நான் வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட போயிருக்கேன் சார். அவர் பேர் வந்து பூபதி சாருன்னு பேர். சார் வணக்கம் சார். சார் நான் வந்து போன மாதம் நீங்கள் சொன்னீங்களே நான் வந்து ஆகஸ்ட்ல எண்டில் ரிட்டையர்ட் ஆகிடுவேன், நீங்கள் வந்து என்னை வந்து பாருங்க, ஏதாவது நல்ல பிளான் இருந்தாக்கா சொல்லுங்கள் சார், இன்கம் பேஸ் ஏதாவது ரெகுலர் இன்கம் வேணும்னு சொன்னீங்களா சார், அதை பற்றி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன் சார் அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு பூபதி சார் சொல்கிறாரு, ஓகே சார் நீங்கள் விஜயதசமி அன்னைக்கு வாங்க, அன்னைக்கு தான் நான் ஃப்ரீயாக இருப்பேன் ஆக்சுவலி வீட்டில், அன்னைக்கு நல்ல நாள், மோர் ஓவர் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணி எடுக்கலாம்னு சொல்கிறாரு. அதனால நான் ஒரு வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன் சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் எல்ஐசியில் வந்து 2 பிளான் இருக்குது சார், ஆன்யூட்டி பிளான்ஸு. ஒன்று வந்து ஜீவன் சாந்தி, ஒன்று ஜீவன் அக்ஷய் சார். ஆனால் உங்களுக்கு வந்து சூட்டபுளாக வந்து ஒரு பிளான் நான் செலக்ட் பண்ணி வந்திருக்கேன். அது வந்து ஜீவன் சாந்தின்னு பேர் சார். ரியலி அது வந்து ஒண்டர்ஃபுல் பிளான். எப்படி சொல்கிறேன்னா சார், நீங்கள் வந்து உங்கள் கார்பஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய பிபிஎஃப், கிராச்சுவிட்டி, லீவ் என்கேஷ்மெண்ட் இதெல்லாம் சேர்த்து எனக்கு வந்து 1,34 lakhs எனக்கு வருதுன்னு சொன்னீங்க இல்லைங்களா. அதை வந்து நான் உங்களுக்கு வந்து ரெகுலர் இன்கம் வர மாதிரி ஒன்று உங்களுக்கு ஃபியூச்சருக்கு சேவ் பண்ணலான்ட்டு வந்திருக்கேன் சார். அதில் வந்து நீங்கள் ஜீவன் சாந்தியில் வந்து ஒரு 1 crore டெபாசிட் பண்ணிடுங்க. மீதி இருக்கிற 34 lakhs வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லைன்னா எமர்ஜென்சி ஃபண்டு, மெடிக்கல் இதில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா சார் உங்களுக்கு லிக்விடிட்டி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
மேலே உங்களுக்கு வந்து ஜீவன் சாந்தியில் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து மந்த்லி அதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது சார். ஒன்று வந்து டெஃபர்மெண்ட் ஆப்ஷன், இன்னொன்று வந்து 2 டெஃபர்மெண்ட் சார். அதில் வந்து ஒரு 1 இயர்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் டெஃபர்மெண்ட் பண்ணலாம். அந்த டெஃபர்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு வந்து பென்ஷன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சார். அதில் வந்து 1 இயர் மினிமம், மேக்ஸிமம் வந்து நீங்கள் 5 இயர்ஸ் டெஃபர்மெண்ட் பண்ணலாம். ஜாயிண்ட் லைஃபாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் சார். ஒருவேளை உங்களுக்கு அப்புறம் உங்கள் துணைவியாருக்கும் உங்களுக்கு வந்து பென்ஷன் ரெகுலராக வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜாயிண்டாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் உங்கள் துணையாருக்கும் அந்த பென்ஷன் அமௌண்ட்டு கேரண்டீடாக வந்துட்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு அப்புறமா 3rd ஜெனரேஷனுக்கு நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்களோ அந்த 1 crore உங்களுக்கு போய் சேரும் சார். ரொம்ப அருமையான பிளான். இதில் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் என்ன அமௌண்ட்டை டிசைட் பண்ணுறீங்க இப்போவே வேணும்னா நீங்கள் இமீடியட்டாக டெஃபர்மெண்ட்டில் போட்டு 1 இயருக்கு அப்புறமா நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் சார். நீங்கள் இப்போ 1 crore போட்டிங்கனாக்கா நீங்கள் டெஃபர்மெண்ட்டுன்னு போனீங்கன்னா 1 இயருக்கு வந்து இஸ் ஒர்க் அவுட் ஆல்மோஸ்ட் 6.92%ல உங்களுக்கு 55,320 இயர்லி வாங்கினீங்கன்னாக்கா 6,91,000 வரும். அது இயர் ஆன் இயர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு நீங்கள் 5 வருஷம் ஒருவேளை டெஃபர் மேக்ஸிமம் போடுறேன் சார், இப்போதைக்கு எனக்கு பணம் வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 5 இயர்ஸ் நீங்கள் டெஃபர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு 65 இயர்ஸ்லேருந்து 9.25% இது பிரகாரம் உங்களுக்கு வந்து 9.2 lakhs வந்து 9,28,000 மந்த்லி வந்து 74,000 வந்துட்டு இருக்கோம். இட் டேக் கேர் ஃபார் என்டையர் நீட்ஸ் சார். ஏன்னா நீங்கள் வந்து ரெண்டட் ஹவுஸில் இருக்கீங்கன்னு சொன்னீங்க, 25,000 ரூபாய் ரெண்ட் பே பண்ணோன்னா இட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு கேரண்டீடாக வந்துட்டு இருக்கும் அந்த அமௌண்ட்டு. ஸோ நீங்கள் ரெண்ட்டு பே பண்ணி மிச்சம் இருக்கிற ஒரு 45,000ல நீங்கள் வந்து ஈஸியாக லீட் பண்ணலாம், யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கலாம். மார்க்கெட் ரிலேட்டடாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்கம் வரும் சார், பட் என்னன்னா சொல்ல முடியாது, எப்போனாலும் ரைஸ் ஆகும் கம்மியாகும், ஒரு ஸ்டெபிலிட்டி இன்கம் இருக்காது. இதில் உங்களுக்கு ஒரு அருமையான பிளான் சார். இது வந்து நான் வந்து உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன். சாந்தியில் வந்து உங்களுக்கு எப்போனாலும் எமர்ஜென்சினா கூட நீங்கள் லோன் எடுத்துக்கலாம் இதில் வந்து. அது இல்லாமல் கேரண்டீட் லைஃப் டைம் போது எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனும் இந்த மாதிரி ஒரு கேரண்டீடாக உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸு கொடுக்காது சார். இது ஒன்லி பிளான் நான் சஜஸ்ட் பண்ணி சொல்கிறேன் சார். அருமையான பிளான், நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். உங்களுக்கு வந்து இன்கம் பேஸ் பண்ணும்போது ரெகுலர் வரும். ஒருவேளை உங்களுக்கு அந்த இன்கம் வந்து எக்ஸஸாக வருதுன்னு நினச்சா கூட அதை வேணா நீங்கள் மார்க்கெட்டில் ரிலேட்டடாக இன்னும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சார். வரக்கூடிய ஆன்யூட்டியை நீங்கள் வேணா ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வேணா மந்த்லி இன்கம் ஸ்கீமில் இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு இதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் சார். பட் வரக்கூடிய அமௌண்ட்டில் உங்களுக்கு எந்த வகையான ₹1 கூட குறையாது, கேரண்டீடாக வந்துட்டு இருக்கோம். அதனால ஐ வாண்ட் டு சஜஸ்ட் திஸ் பிளான். நீங்கள் விஜயதசமி அன்னைக்கு சொன்னீங்க வந்துரு சார், ப்ரொபோசல் ஃபார்ம் எடுத்துன்னு வந்துருங்க, நம்ம ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ ஐ விஷ் டு கிவ் திஸ் பிளான் சார். உங்களுக்கு ஃபேமிலிக்கு 100% இஸ் செக்யூர் அண்ட் ஆல்சோ இட் வில் பி சேஃப். என்னுடைய பிரகாரம் நீங்கள் ஜாயிண்டாக போனீங்கன்னா உங்கள் மிஸ்ஸஸ்க்கும் நீங்கள் வந்து ரெகுலர் இன்கம் கொடுத்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை. ஸோ இந்த அஷூரன்ஸை நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக எடுத்தீங்கன்னா, ஏன்னா மற்ற ஃபியூச்சர்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். முன்னே உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எப்போனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் ரிட்டர்ன்ல கூட உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இட்ஸ் ஒன்லி பிளான், அஷ்யூர்ட் பிளான், ஜீவன் சாந்தி எல்ஐசி சார். இதை நான் சொல்லி உங்ககிட்ட நான் ப்ரொபோசல் வாங்கலான்னு வந்திருக்கேன். நீங்க சொன்னீங்கன்னா ஐ அக்செப்ட் அண்ட் ஐ கோ இட் ஃபார் திஸ் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ சார். இன் தி event of my death, what I will get, my nominee will get. Part time. அப்படின்னு உங்க பாலிசி ஹோல்டர் கேட்டார்னா நீங்க பதில் சொல்லுங்க. 105% கிடைக்கும் சார். அதெல்லாம் அவருக்கு சொல்லிட்டேன் சார். இந்த போரம்ல எதுக்கு சொல்லனா, நான் வந்து எல்லாருக்கும் தெரியும் இது, அதுதான் இந்த போரம்ல. I just wanted to not that இது எல்லாருக்கும் ஒரு ஃபீட்பேக். அதை நம்ம அப்புறம் சொல்லுவோம். இருந்தாலும் உங்களை நீங்க கஸ்டமர் சொன்னா நான் டக்குனு கஸ்டமராகவே நான் மாறிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். குட், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. Now I would request our Jayaprakash sir. Welcome sir, Jayaprakash sir. Are you ready? Ready sir, ready sir. He will be talking on the money back 20 years, 15-year PPT. Yes, you can Okay start. sir, okay sir. Okay sir, okay. லீக் குரூப் மற்றும் இருபால் முகவர் நண்பர்களுக்கு எனது இனிய மாலை வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து எல்ஐசி மணி பேக் பிளான். 15 வருஷம் டேமு, பிரீமியம் டேம் 20 வருஷம் ஃபுல் டைம். நம்ம பே பண்றது 5 வருஷம் இருந்தா போதும். இந்த டைம்ல என்ன சிறப்பு அம்சம்னா, கேட்பது பெரிது கேட். எந்த கிளைண்ட்டுக்கு போனாலும் குறைந்தபட்சம் சம்மர்ஷூட் கேட்கக்கூடாது. கேட்கறதே 1 கோடி 50 லட்சம் இப்படி கேட்டா தான் அவங்க அதுல இருந்து குறைய வருவாங்க. நான் குறிப்பா ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு கிளைண்ட்டுக்கு பேஸ் பண்ணேன்னா, 23 வயசு உள்ள ஒரு ஐடி ஃபீல்டுல இருக்கிறவங்க,
இந்த பிளான் எடுத்துக்கிட்டாங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா 10 lakhs கேரண்டீடு ரிட்டர்ன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவங்களுடைய எப்போ எப்படி எந்த விதத்துல ஒருத்தருக்கு செலவு வரும்னு யாருக்குமே தெரியாது. அது எதிர்பாராத செலவா இருக்கலாம், குழந்தையோட படிப்பா இருக்கலாம், குழந்தையோடைய மருத்துவ செலவா இருக்கலாம், நம்மளுடைய இன்ப சுற்றுலாவா இருக்கலாம். இது நம்ம தவிர்க்க முடியாது. எப்பவுமே இதுக்குத்தான் இந்த ஃபண்டை வச்சிருக்கணும்னு யாரும் சொல்ல முடியாது. இப்படி 23 வருடங்கள் ஒரு நபர் கட்டிட்டு வந்தாருன்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா கேரண்டீடா 10 lakhs கண்டிப்பா கிடைக்கும். அவரு அந்த பணத்தை தன்னுடைய ஆடம்பர செலவான கார், வீடு போன்ற புதிய பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்தலாம். இந்த பிளான்ல ஃபீச்சர்ஸ் என்னன்னா, எதிர்காலத்திலேயும் ஒரு லிக்விட் லைஃப் ஃபண்ட் மாதிரி ஒரு 40 வயசு வர்றப்போ ஒரு லைஃப் ஃபண்டாவும் கிரியேட் பண்ணிக்கலாம். 15 வருஷம் பிரீமியம் கட்டுறோம், 20 வருஷம் டைம். ஆனா மனிதனுடைய வாழ்நாள்ல எப்போ எது நடந்தாலும் 2 மடங்கான சம்மர்ஷூட், ஆக்சிடென்டல் பெனிஃபிட், கிரிட்டீரியல் இல்னஸ் பெனிஃபிட், டேம் ரைடர், இதெல்லாம் இதுல ஆட் பண்ணிக்கலாம். பொதுவா இந்த பாலிசியில 2 வருஷத்துக்கு ஒருக்கா கடன் பெறலாம். ஃபைனல் எடிஷன் போனஸ் கேரண்டி, குறைவான பிரீமியம் மட்டும், குறைவான காலத்துல 15 வருஷம் மட்டும் பிரீமியம் கட்டுறோம். குறைந்த ரிஸ்க் நான் யூனிட் லிங்க்டு பிளான். இந்த பிளான்ல டெத் பெனிஃபிட், வாடிக்கையாளர் திடீரென்று இறப்பு ஏற்பட்டால் எஸ்பி கழிக்காம கொடுக்கிறது மிகப்பெரிய ஃபீச்சர். சம்மர்ஷூட் என்பது கேரண்டீடு ரிட்டர்ன். பணம் காய்க்கும் மரம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு பைனான்சியல் ஃப்ரெண்ட் என்று சொல்லலாம் இந்த பாலிசியை. இந்த பாலிசியோடைய தோராயமா ஒரு பாலிசி எடுத்தா ஜஸ்ட் எப்படி பேட்டா ஷோரூம்ல 9999 போடுறாங்களோ அதே போல ஜஸ்ட் 1081 rupees பே பண்ணா 50 லட்சத்துக்கு பெர் டே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் குறைந்தபட்சம் 89 லட்சம் கண்டிப்பா கிடைக்கும். இதை ஆப்ஷனலாகவும் பயன்படுத்திக்கலாம். செட்டில்மெண்ட் ஆப்ஷனா 5 வருஷத்துக்கு ஒருக்கா 5 வருஷத்துல டேம பண்ணிக்கிட்டோம். எவ்ரி இயர் இவங்களுக்கு 12,94,000 ரூபாய் தோராயமா கிடைக்கும். இவங்க வாழ்நாள்ல இவங்களுடைய லைஃப்ல ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்காவும் 10 lakhsங்கிறது கேரண்டி. மறுபடியும் 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ், அடுத்த பிரேக் அண்ட் பீரியட்ல 5 இயர்ஸ் 40 இயர்ஸ்ல கிடைக்க போறப்போ அவங்களுடைய வாழ்நாள்ல இந்த பிளான் சக்சஸ் இருக்கும். இந்த இது மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களை சார்ந்த நபர்களுக்கும் கேரண்டீடு ஒரு சொத்து எழுதி வைத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த லீ குரூப்புக்கு நன்றி தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அருமை அருமை, கிறிஸ்டல் கிளியர். தேங்க்யூ, வெல் டன், குட் குட். ஆ, வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும். வாங்க சார், சுப்பிரமணியன் சார், பெரம்பலூர். சவுண்ட் வரா பார்த்துக்கோங்க. நான் எல்லாரையும் மியூட் பண்ணியிருக்கேனே. சுப்பிரமணியன் சார், சுப்பிரமணியன் சார் என்னாச்சு? இருக்காரா? இல்லையே சார், ஆ, இல்லையே வெளில போயிட்டாரா? சார் இருக்காரு 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 இருக்கிறா. சார். என்னாச்சு பின்ன? சுப்பிரமணியன் ரங்கநாதன் சார் பேசுங்க. ஜீவன் ஆனந்த பத்தி அன்மியூட் பண்ணுங்க சார். நீங்க மியூட்ல இருக்கீங்க. இல்ல, அவர் கோவஸ் போயிடுத்து போல இருக்கு அவருக்கு. இல்ல சார், அப்படி இருந்தாலும் அன்மியூட் பண்ணலாமே சார். இல்ல, நான் இங்க இருங்க, நான் பெர்மிஷன் கொடுக்கல. ஆ, அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். எஸ். வணக்கம் மிஸ்டர் ராஜகோபால் சார். எஸ், யூ கேன் ஸ்டார்ட். வணக்கம் வணக்கம். சார், நேற்று ஒரு ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு கொடுத்துருந்தேன், அதை பார்த்தீங்களா சார்? இல்லை, சந்தோஷம், பரவாயில்ல. இப்போ அந்த ப்ரெசன்டேஷனை பற்றி ஒரு 5 minutes உங்கள்கிட்ட ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா பேசலாம்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு வயசு இப்போ 31, நியூலி மேரேஜ், ஃபுல்லி ஐ ஆம் ஹாப்பி நவ். உங்களுடைய 52வது வயசுல ஒரு 1.5 கோடி கிடைக்கிற மாதிரியும், 58வது வயசுல ஒரு 2 கோடி ரூபா கிடைக்கிற மாதிரியும்
நான் ஒரு பிளான் டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அதான் உங்கள்கிட்ட இருக்கிற கையில் இருக்கிற காப்பி. இது வந்து வாழும் போதும் வாழ்வுக்கு பின்னு சொல்லிட்டு ஜீவன் ஆனந்த் பாலிசி. பாலிசி தொகை வந்து 1 லட்சம். பட் காப்பீடு வந்து 1 crore. உங்களுக்கு காப்பீடு வந்து 1.25 கோடியும் எத்தனை வருஷம் கட்டிருக்கீங்களோ அத்தனை வருஷத்துக்குள்ள போனஸும் சேர்த்து கொடுத்துருவோம். 52வது வயசுல உங்களுடைய குழந்தைகளுடைய மேரேஜுக்கு இந்த 1.5 கோடி ரூபா பணம் வந்து எஜுகேஷனுக்கும் அந்த மிடில் டைம்ல உங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ் 58 வயது அந்த டைம்ல உங்களுக்கு வந்து 2 கோடி ரூபா கிடைக்கும். இதுக்கு வந்து நியரா நீங்க வந்து 5 lakhs rupees 4,94,790 ரூபா கட்டினா போதும். உங்களுடைய லைஃப் லாங் கவரேஜ் என்டையர் பீரியடு வரைக்கும் உங்களுக்கு வந்து கவரேஜ் உண்டு. 52வது வயசுல 1.5 கோடி கொடுத்தோம். 58வது வயசுல 2 கோடி பணம் கொடுத்தோம். உங்களுக்கு வந்து பிறகு உங்களுடைய சந்ததியருக்கு 1 கோடி ரூபாய் அசட்டு எப்பொழுதும் உங்களுடைய நாமினிக்கு உண்டு. 100 வயது வரைக்கும் நீங்கள் மிகவும் ஆரோக்கியமாக இருந்தால் அந்த 1 கோடி ரூபாயை 100 ஆண்டு காலம் வாழ்க என சொல்லி வாழ்த்து எல்ஐசி உங்களுக்கு வழங்கிவிடும். இந்த பிளான்ல இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா, ஆக்சிடென்ட்னா டபுள் அமௌண்ட் 2.25 கோடி கிடைக்கும். அது இல்லாம உங்களுக்கு வந்து பர்மனன்ட் டிசாபிலிட்டி பெனிஃபிட் அந்த பெனிஃபிட்டும் இருக்கு. நீங்களும் இந்த பிளானை எடுத்துக்கலாம். உங்களுடைய ஒய்ஃப் நியூலி மேரேஜா இருக்கிறதால அவங்களும் இந்த ஜீவன் ஆனந்த் பிளான் வாழும் போதும் வாழ்வுக்கு பின்னும் அப்படிங்கிற ஸ்கீமை நீங்க வந்து எடுத்துக்கிறது மிகவும் உங்களுடைய வாழ்வுக்கு உதவியாக, பொருளாதாரத்திலும் உங்களுக்கு எந்தவித தடையும் இல்லாமல் நல்ல ஏர்னிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கிறதால நியரா 5 lakhs rupees எவ்வரி இயர் பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வு மிகவும் இனிமையாகவும் மன நிம்மதியாகவும் மன நிறைவாகவும், எதிர்காலத்தில் உங்கள் குழந்தைகள் கல்வி செலவுக்கும் மேரேஜ் செலவுக்கும் 58 வயதில் கிடைக்கக்கூடிய தொகையை நீங்கள் அதில் பாதியை உங்கள் மருத்துவ செலவு மற்ற செலவுக்கு வைத்துக் கொண்டாலும் 1 கோடி ரூபாயை நீங்கள் பென்ஷனாக ஜீவனரட்சி ஸ்கீம்ல போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மாதம் 53,474 ரூபாய் எவ்வரி மந்த் பென்ஷனாக வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் போட்ட அசலையும் உங்கள் நாமும் வாங்கிக் கொள்வார்கள். இதுபோன்று பல வழியிலும் மிகவும் உதவிகரமான வாழும் போதும் வாழ்வுக்கு பின்னும் என்ற பிளானை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு சின்ன நிகழ்வுகளை சொல்லுகிறேன். எங்க ஆபீஸுக்கும் பக்கத்துல ஐஓபி ஸ்டாஃப் 51 வயது, அவரு தவறிட்டாரு. அவருடைய டெத்துக்கு போனோம். அப்ப என்ன அவங்க பக்கத்துல உட்கார்ந்ததும் சார் எல்ஐசி போட்டிருக்காரா இவரு அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப பணிவா என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன் போட்டிருக்காரு சார் அப்படின்னு சொன்னேன். உடனே அவரு எப்ப பணம் தருவீங்கன்னாரு. டெத்து சர்டிஃபிகேட் இன்னைக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க இம்மிடியேட்டா பணம் கொடுத்துருவோம் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் உடனே வாங்க நான் எழுதி தரேன். அவரு விவோங்கிறது எனக்கு தெரியல, அழைச்சிக்கிட்டு போனாரு, சர்டிஃபிகேட் எழுதி கொடுத்தாரு. மறுநாள் இம்மிடியேட்டா நாங்க வந்து கிளைம் செட்ல அவங்களுக்கு மேனேஜர் அழைச்சிட்டு போயிட்டு செக்கே கொடுத்துட்டோம். மறுநாள் நான் பேங்குக்கு போகும்பொழுது அந்த கவுண்டர்ல நிற்கும் பொழுது எல்லாமே என்ன சூழ்ந்து ஸ்டாஃப்ங்க எல்லாமே, பேங்க்கு கூட நாங்க இன்னும் அவருக்கு எதுவுமே செய்யல, பட் இம்மிடியேட்டா நீங்க வந்து காசு வேலை கொடுத்துட்டீங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வருத்தம் தான், வருத்தத்தோட மகிழ்வா சொன்னாங்க. அது மாதிரி வாழும் போதும் வாழ்வுக்கு பின்னும் எல்ஐசி கிளைம் ரேஷியோவில் நம்பர் 1 இருக்கு. மெச்சூரிட்டி வழங்குவதையும் அவர்கள் பத்திரம் எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை. பேங்க் அக்கௌண்ட்டு, ஆதார் கார்டு, எனி ஒன் ரிசிப்ட் இஷ்யூ ஆஃபீஸில் கொடுத்தாங்கன்னா
இம்மிடியேட்டா பேமெண்ட் கொடுத்துருவோம். இது போன்ற நல்ல திட்டம். இந்த ஸ்கீம் வந்து உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கும் மிகவும் உதவிகரமாக இருக்கும் என கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். தாங்கள் இந்த பிளானை எடுத்துக்கிறதுக்கு பல வழி மிகவும் உதவிகரமாகவும் பொருளாதார கஷ்டமின்றி இருக்க எப்போது வேண்டுமானாலும் தாங்கள் கடன் பெற்றுக் கொள்ளலாம். கடன்கிறது இம்மிடியட்லி இன்னைக்கு எழுதி கொடுத்தீங்கன்னா ஆன்லைன் மூலம் இம்மிடியட்டா ஈவினிங்கே உங்களுக்கு வந்து லோன் செட்டில் ஆகிடும். லோனுக்கு வந்து 9.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். டூ மச் லோ இன்ட்ரெஸ்ட் இன் அவர் எல்ஐசி. இம்மிடியட் பேமெண்ட். சிபில்லாம் பார்க்க மாட்டோம், எதுவுமே பார்க்க மாட்டோம். டைம் ஆயிடுதா பாத்துக்கோங்க. அதுல டைம் ஓவர் சார். எக்ஸ்ட்ரா டைம் ஓவர் சார். சரி சார், தேங்க்யூ ஸோ மச். குட் குட், நல்லா பண்ணீங்க. ஜீவனானந்த் வெரி பாப்புலர் பிளான். நவ் ஐ வுட் ரெக்வஸ்ட் மிஸ்டர் வெங்கட்ராமன், திண்டுக்கல் 2, ஜீவன் லக்ஷயா. இதுல பாராட்டக்கூடியது என்னன்னா, அன்னைக்கு செஷன் முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் இவர் தான் ஃபோன் பண்ணி எனக்கு பேர் கொடுத்தார். ஐ ரியலி admire his involvement and dedication towards talking. Sir, your time starts now. You can talk. சார் ஆக்சுவலாக என் பேர் வெங்கட்ராமன், திண்டுக்கல் 2ல இருந்து பேசுகிறேன் சார். ஆக்சுவலாக லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸ், அதாவது 2 இயர்ஸ் எம்டிஆர்டி இல்லை சார். அதுக்கு முன்னாடி ஒரு 7 வருஷம் தொடர்ச்சியாக எம்டிஆர்டி பண்ணியிருந்தேன். ஜஸ்ட்டு லாஸ்ட் 2 இயர்ஸாக சிஎல்ஐங்கிற எடுக்கணுங்கிற ஒரு ஆப்ஷனில் அதை கொஞ்சம் விட்டுட்டோம். ஜஸ்ட்டு இப்போ சிஎல்ஐ எடுத்து பண்ணிட்டு இருக்கோம், நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு 15 பேர் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 6 பேர் ஆக்டிவேஷன் இருக்காங்க. ஜஸ்ட்டு என்னோட ப்ரொஃபைல் இருக்குது. ஓகே, ஜஸ்ட்டு சார் ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு தம்பிட்ட ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரிங்கிற ஆப்ஷன்ல யாராவது ஒருத்தர் இந்தோனேஷியரா வந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அதாவது பேசுற மாதிரிங்கிற ஸ்டேஜ்ல சார் நான் வேணா வர்றேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இல்ல அது என்னன்னா 5 நிமிஷத்துக்கு மேல ஆயிடக்கூடாது. பாத்துக்கலாம். பண்ணிடலாம் சார். 5 நிமிஷம் தான் சார். 5 நிமிஷம் கூட ஆகாது சார். இது அதை கூட ஃபாஸ்டா முடிச்சு தருவேன் சார். வணக்கம் நீங்க சொல்றது ரோல் பிளே, அது நம்ம தனியா பண்ணலாம். எனிவே யூ கோ ஹெட் ப்ளீஸ். ஓகே ஓகே சார். சார் வணக்கம் சார். உங்க நேம் சார்? அங்குராஜ். அண்ணா வணக்கம். வணக்கம். ஏஜ்னா 47. ஓகேண்ணா. உங்களுக்கு பசங்க பையனா பொண்ணா யாருண்ணா? நான் பையன் பெரியவர் சார். பையன் ஒருத்தர் 10th சார். மியூட் ஆல் கொடுத்துருங்க, டிஸ்டர்பன்ஸ் நடுவுல. கொடுத்துட்டேன் சார். நீங்க அட்மிட் பண்ணிக்கங்க வெங்கட்ராமன் சார். நீங்க கோவஸ் தானே? அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். பண்ணிடுறேன். ஓகே சார், நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். ஓகே ஓகே. அண்ணா வணக்கம். நான் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஆக்சுவலா தம்பியோடது தம்பி பாப்பா 2 பேர் இருக்காங்களாண்ணா? சின்ன தம்பிக்கு 15 வயசுங்க, பெரிய தம்பிக்கு 20 வயசு. ஓகே 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 ஓகே. ஆக்சுவலா இந்த ஏஜ்ல நான் இந்த லக்ஷயா பிளான் பேசுறதுங்கிறது கொஞ்சம் சொல்றது ஈஸியா கரெக்டா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் சும்மா நான் ஒரு 29 வயசுன்னு எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன குழந்தைங்க 2 பேர் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறேன் நான். ஆக்சுவலா அதை வச்சு நான் உங்கள்கிட்ட பேசுறேன். ஓகே சார். தம்பி வணக்கம். தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இந்த தம்பி உங்களுக்கு இப்ப பெண் குழந்தை பிறந்துச்சு. பாப்பா நல்லா இருக்காங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மிஸ் நல்லா பாப்பா எப்படி இருக்கா அப்படின்ற டீல்ஸ் பேச ஆரம்பிச்சு. ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறாப்படி ஆக்சுவலா மிஸ். ஒரு 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாப்படி. அந்த பையன்கிட்ட நான் பேச போறேன் ஆக்சுவலா மிஸ். தம்பி வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? தம்பி இப்போ ஒன்றும் இல்லை, பாப்பாவுக்கு என்ன சேவிங்ஸ் விஷயமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க? ஜஸ்ட் நம்ம எல்ஐசியில் ஒரு பெஸ்ட் பிளான் ஒன்று இருக்குது. நம்ம இருந்தாலும் இல்லாட்டினாலும் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம். ஜஸ்ட்டு அதாவது இப்போ கல்யாணத்துக்கு நீ ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணி கல்யாணம் பண்ண. ஆக்சுவலா பாப்பாவோடதுல அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறது நார்மலா இன்ஃபிளேஷன் படி 3 மடங்கு வேணுங்கிறது நம்மளோட கருத்து. அப்படின்றப்ப பாப்பாவுக்கு ஒரு மேரேஜுக்கு ஒரு 3 கோடி ரூபா குறைஞ்சது வேணும் உனக்கு. அந்த 3 கோடி ரூபாங்கிற விஷயத்துக்கு என்கிட்ட ஒரு பிளான், சரியான பிளான் இருக்கு. ஆக்சுவலா நீ சப்போஸ் நம்ம குழந்தைக்கு கண்டிப்பா கல்யாணத்துல
நம்ம இருந்தாலும் அந்த 3 கோடி ரூபா கிடைக்கும், நம்ம இல்லாட்டினாலும் அந்த 3 கோடி ரூபா கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு ரிஸ்க் ஃபேக்டர் தான். நீங்க ஆக்சுவலா நீ ரிஸ்க் பிளான்னு கேட்ட, நான் ரிஸ்க் பிளானே இல்லாம ரிட்டர்ன்ஸோட ரிஸ்க் பிளான் உனக்கு கொடுக்குறேன் மிஸ். அது மாதிரி கொடுக்குறேன் நான். ஃபர்ஸ்ட் இந்த பிளானை பத்தி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் நான். உதாரணமா ஒரு 4 லட்சம் ரூபா நீ வருஷம் கட்டுற மாதிரி உன்னோட ஆக்சுவலா இயர்லி இன்கம்ல ஒரு 20% தான் உன்னை கட்ட சொல்றேன் நான். ஒரு 4 லட்சம் ரூபா ப்ரீமியம் கட்டுற மாதிரிங்கிற ஆப்ஷன்ல. இப்போ நீ 4 லட்ச ரூபா கட்டுற அப்படின்னா பாப்பாக்கு இப்பதான் ஒரு ஜஸ்ட் 0 ஏஜ். அப்ப 25 வயசுல பாப்பாக்கு கல்யாணத்துக்குங்கிற ஸ்டேஜ்ல கொண்டு வர மாதிரிங்கிற ஆப்ஷன்ல சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு எந்த பொண்ணுகளுமே செகண்ட் டிகிரி இல்லாம இன்னைக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறது இல்லை. அதனால பாப்பாவோட 25 வயசுல கிடைக்கிற மாதிரிங்கிற ஸ்டேஜ்ல நான் சொல்றேன் தம்பி. ஜஸ்ட் ஒரு 4 லட்ச ரூபாங்கிற ஸ்டேஜ்ல ஒரு 21 வருஷம் நீ கட்டுனேன்னா ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ஒரு 2,50,00,000 ரூபா ரிட்டர்ன்ஸா கிடைக்கும். இந்த 2,50,00,000 ரூபாங்கிறது இப்ப உன்னோட 53வது வயசுல, அதாவது பாப்பாவோட 25 வயசுலங்கிறது கன்ஃபார்மா கிடைக்கும். நம்ம இருந்தாலும் கிடைக்கும், இல்லாட்டினாலும் கிடைக்கும். அதுதான் இதுல ஒரு பெரிய விஷயமே. அதாவது மீதி எந்த எல்ஐசி பாலிசியோ இன்சூரன்ஸ் டீட்டெயிலையோ ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அன்னையோட அந்த பாலிசியோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே முடிஞ்சிடும். ஆனா இந்த பிளானை பொறுத்த வரைக்கும் அப்பதான் உசுரே கொடுக்கும். ஜஸ்ட் அது மாதிரி ஒரு பிளான். சப்போஸ் இப்ப உதாரணமா நமக்கு ஏதாவது ரிஸ்க் அப்படின்னா நீ கட்டுறது 4 லட்சம் ரூபாய் தான். ஆனா சப்போஸ் ரிஸ்க் அப்படின்னா அவங்களுக்கு, அதாவது உன்னோட பொண்ணுக்கு 10 லட்ச ரூபாய் இயர்லி ஒன்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். டில் உன்னோட டேட் நீ 53 வயசு வரைக்கும் கட்டுறேன்னு சொன்ன பத்தி அது வரைக்கும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து நீ நினைச்ச மாதிரி உன் பொண்ணுக்கு 2,50,00,000 ரூபா ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும். அப்ப பாப்பாவோட எஜுகேஷனும் முடிஞ்சிடும். சப்போஸ் நம்ம இல்லாட்டினாலும் இருந்தாலும் அப்பாவா இருந்து நீ பண்ணக்கூடிய விஷயத்த எல்ஐசி நிறுவனம் இருந்து பண்ணி கொடுக்கும். வேற எந்த ஒரு நிறுவனமும் அல்லது வேற எந்த ஒரு விஷயமுமே கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாக்குறதுங்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா நம்மளது இது எல்ஐசிங்கிறது கண்டிப்பா நம்ம இருந்து என்ன செய்வோமோ அந்த விஷயத்த எல்ஐசி செய்யுது. பிரீமியமும் திரும்ப கட்ட வேண்டியதில்லை. ஆக்சுவலா நமக்கு ஏதாவது ரிஸ்க் அப்படின்னா பிரீமியமும் கட்ட வேண்டியதில்லை. அந்த 4 லட்ச ரூபாயும் கட்ட வேண்டியதில்லை. ஆனாலும் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு வருஷமும். அந்த 24வது வருஷத்துல 2,50,00,000 ரூபா பாப்பாவோட மேரேஜுக்கும் கொடுத்துருவாங்க. அதுதான் இந்த பாலிசியோட பெரிய பிளஸ்ஸே. ஜஸ்ட் இது ஆக்சுவலா உன்னோட ப்ரீமியங்கிற ரொம்ப லோயஸ்ட் தான் எடுத்திருக்கேன். 20% தான் எடுத்திருக்கேன் நான் உன்னோட சேலரி தான். லாங் டைம் சேவிங்ஸ்ங்கிறது 20% எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட். அதனால இந்த பிளான்ஸை நீ எடுத்தேன்னா உன்னோட பொண்ணோட மேரேஜுங்கிறது கம்பல்சரியா நீ நினைச்ச மாதிரி இப்ப உன்னோட கல்யாணம் நீ எப்படி பண்ணையோ அதே அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற இன்ஃபிளேஷன் படி ஒரு 3 கோடி ரூபா வரைக்கும் கிடைக்கும். கண்டிப்பா நீ அதை பண்ண முடியும். அதனால இந்த பிளானை நீ எடுத்தேன்னா உன் பொண்ணோட விஷயத்துக்கு பெஸ்டா இருக்குங்கிறது என்னோட சஜஷன் தம்பி. யோசி, உன் வீட்டுக்காரம்மாவோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணு. இல்லை அப்படின்னா என்னையும் கூப்பிடு, நானும் நேரில் வரேன். உங்க வீட்டுக்காரம்மாவோட உட்காந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த பிளான்ஸை பண்ணலாம் தம்பி. சரியா? ஓகேவா? தேங்க்யூ தம்பி. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். இது நல்லா இருக்கு. இந்த ரைடர்ஸ்லாம் சொல்றாங்களே, இந்த பிளான்ல என்னென்ன ரைடர்ஸ் இருக்கு சார்? சார் டேர்ம் ரைடுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு சார். சரி, ஆக்சுவலா நான் ஆக்சுவலா என்னென்ன சார் இந்த சரி, மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண பசங்களுக்கு வேணாம். என்ன ரைடர்ஸ் மட்டும் எனக்கு சொல்லுங்க. டேர்ம் என்ன ரைடர் என்ன வந்து ஒரு பண்ணோம் பார்ட்டியை அப்படின்னா, கஸ்டமரா நினைச்சுக்கோங்க. ஓகே, டேர்ம் ரைடு இருக்கு. அந்த டேர்ம் ரைடுங்கிறது பண்ணோம் அப்படின்னா சப்போஸ் உடனடியா ஏதாவது ரிஸ்க் இருக்குன்னா உடனடியா ஒரு சம்மர் ஷூட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்து நார்மலா எப்பயும் போல ஏடிடிடிபி. ஆக்சுவலா ஆக்சிடென்ட் மூலியமா இறந்தா அப்படிங்கிற விஷயத்துல டபுள் சம்மன்ஸோட கிடைக்க போகுது. ஜஸ்ட் நார்மலா இறந்தா இந்த டேர்ம் ரைடர் மூலியமா 1 கோடி ரூபா கிடைச்சிடும். அதுக்கடுத்து எவ்ரி இயர் 10 லட்ச ரூபா கிடைச்சிட்டே இருக்கும். அதுக்கடுத்து 2,50,00,000 ரூபாங்கிற விஷயமும் கிடைக்கும். சப்போஸ் விபத்து மூலியமா அப்படின்னா 2 கோடி ரூபா ஃபர்ஸ்ட் கிடைச்சிடும். அதுக்கடுத்து 10 லட்ச ரூபா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து அந்த 2,50,00,000 கிடைக்கும். அப்படிங்கறதோட முடிச்சுக்கோங்க. வேற வேற ரைடர் ஒன்றும் கிடையாது அதுல. இருக்கு சார், எல்லாம் நிறைய இருக்கு சார். கிரிட்டிக்கல் இல்னஸ் கொடுக்கலாம். ஜஸ்ட் அப்புறம் வேற இதுல இது 3 கொடுக்கலாம் சார். இந்த அவ்வளவுதான் ஜஸ்ட். பிடபிள்யூபின்னு சொல்றாங்களா, பிரீமியம் வைவர் பெனிஃபிட் உண்டா இதுல? சார் இது தேவையில்லை இல்ல சார். பிடபிள்யூபி நம்ம இது பேரண்ட் பேர்ல தான் எடுக்க போறோம். சரி சரி, அதான் கேட்டேன். எனக்கு தெரியாது இல்ல சார், உங்களுக்கு பேரண்ட் தான் தெரியும். பேர்ல, அதாவது நீங்க எல்ஐசி ஏஜென்ட், பிள்ளைக்கு எனக்கு என்ன சார் தெரியும்? நம்ம எடுக்க போறோம். நான் ஏதோ பேப்பர்ல பார்த்தேன், அதனால கேட்டேன். எனிவே, தேங்க்யூ ஸோ மச். வெல் டன். ஓகே ஓகே, தேங்க்யூ குட் குட். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நவ் ஐ வுட் ரெக்வஸ்ட் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேடம், கமலவேணி மேடம், வாங்க. பட்டிமன்ற பேச்சாளர், சிறந்த என்ன சொல்றது, பாட்டு போட்டிக்கு பேர் கொடுத்தவங்க, எங்க கூட சேர்ந்து பாடினவங்கன்னு நினைக்கிறேன். மேடம், சார் என்ன குட் ஈவினிங். யுவாட்டம் பத்தி பேச போறீங்களா? சார் ஆமா சார். எஸ், யூ கேன் ஸ்டார்ட் நவ்.
ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சார். விஜயதசமி அன்னைக்கு அதுவும் இந்த தசாவதாரம் மாதிரி ஒரு 10 பிளானை வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. ஒரு இன்னைக்கு செக்ஷன்ல ஒரு 10 ப்ராடக்டோட நம்ம ப்ராடக்ட் நாலேஜ் கிடைக்கிற மாதிரி அந்த ட்ரைனிங் மாதிரி தான் இது ஈக்குவல். அது வந்து ரொம்ப நல்ல ஒரு பிளான், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திங்கிங்கோட தான் இதை பண்ணியிருக்கிறீங்க. இப்போ எனக்கு கொடுத்த டாபிக் நான் செலக்ட் பண்ணது வந்து யுவாட்டம் இன்சூரன்ஸ். இது வந்து யுவாட்டம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்காகவே வந்து டிசைன் பண்ணினது. இது வந்து யங்ஸ்டர்ஸோடைய எதிர்ப்பு. உங்க நெட்டு சரியில்லை போருங்க, பாருங்க பேண்ட்வித் சரியில்லை. இல்லாட்டா வீடியோவை ஆஃப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்கம்மா. சவுண்ட் வரல. கமலவேணி மேடம், மேடம் என்னாச்சு? இருக்காங்க ஆனா இல்ல இல்ல பேசல. இருக்காங்க, தெரியுது, ஃபேஸ் தெரியுது, அதான் வீடியோ வேண்டான்னு. இப்ப வெளில போயிட்டாங்க போல இருக்கு. அவங்க உள்ள வந்திருக்காங்களா கொஞ்சம் பாருங்களேன், கோவஸ் யாராவது. அவங்க வெளியில போயிட்டாங்க போல இருக்கு. வரலைங்க சார். ம். இல்லைன்னா அடுத்தவங்கள பேச சொல்லுங்க, ஓகே, அதுக்குள்ள அவங்க வராங்க. ரைட், அவங்க வரட்டும். இப்ப வந்து சரி, டேர்ம் பிளான் தானே. சுரேஷ் ராமசாமி சார் ரெடியா? சுரேஷ் ராமசாமி சார், ஆர் யூ ரெடி? சார் ரெடிங் சார், ரெடிங் டேர்ம் பிளானை விட்டதை டேர்ம் பிளான் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. அமர், ஜீவன் அமர் பத்தி பேச போறாரு சார். சார். கண்டிப்பாங்க சார். எஸ். இந்த வாய்ப்பு கொடுத்த லீக் குரூப் மெம்பர்ஸ் அனைவருக்கும் முதல் வணக்கம் சார். சார் இந்த ஜீவன் அவர் பிளான் பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் பிளானிங் அப்படின்னாலே முதல் இடத்துல நமக்கு ப்ரொடக்ஷன் தான் சார் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இன்கம் இருக்கு, அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இல்லாத போது அதை மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ஃபினான்சியல் பிளானிங்ல இந்த ஜீவன் அமர் பிளான் பார்த்தீங்கன்னா நல்லா சூட்டபிளா இருக்கும் சார். இது பார்த்தீங்கன்னா ஹை லைஃப் கவர் கிடைக்கும் சார். ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா லெவலில் தான் இருக்கும். இந்த ப்ரீமியம் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இயர்லி மோடு, ஹாஃப் இயர்லி மோடு, அப்புறம் லிமிடெட் ப்ரீமியம் பேமெண்ட் இருக்குங்க சார். 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இதில் டெட் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க சார். லெவல் சம்மர்ஷூர் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கவர் த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் வரைக்கும் இருக்கும். இன்க்ரீசிங் சம்மர்ஷூர் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் எவ்ரி இயர் இன்க்ரீஸ் ஆகும் சார், அப் டு 200 வரைக்கும் ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம். இந்த ஹை சம்மர்ஷூர் பார்த்தீங்கன்னா ரிபேட் கிடைக்கும் உங்களுக்கு. அதில் லோ ப்ரீமியம் கிடைக்கும், நமக்கு ஹை கவரேஜும் உங்களுக்கு இதில் கிடைக்குங்க சார். ஸ்பெஷல் ப்ரீமியம் ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஸ்மோக்கர்ஸ் இருக்க பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ்ட்ரா சேவிங்ஸ் மாதிரி தான் நமக்கு. பாலிசி டெம் பார்த்தீங்கன்னா மினிமம் 10 இயர்ஸ், மேக்ஸிமம் 40 இயர்ஸ் வரைக்கும் இதில் இருக்குங்க சார். ஏஜ் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 18 வயசு இருக்கிறவங்கலேருந்து அதிகபட்சம் 65 வயசு இருக்க வரைக்கும் எடுத்துக்கலாம் சார். மெச்சூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இயர்ஸ் வரைக்கும் இருக்குங்க சார். இதில் எக்ஸ்ட்ரா ரைடர் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்ணிக்கிறதா ஆட் பண்ணிக்கலாம் சார். அப்புறம் இதில் நமக்கு ப்ரீமியம் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா 80Cல நமக்கு பேமெண்ட் கிடைக்கும் சார். ப்ளஸ் டெத் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா 1010Dல நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. கஸ்டமருக்கு என்ன இதில் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா லைஃப் கவர் வித் ஸ்மால் ப்ரீமியம்ல கிடைக்குங்க சார். ஃபினான்சியல் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற வரைக்கும் அதை பார்த்துக்குவோம். ஃபேமிலி செலவு, எஜுகேஷனல் லோன்ஸு இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்குவோம். இன்கேஸ் நம்ம இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பிளான் அது எல்லாத்தையுமே ஈக்குவல் பண்ணுறதுக்காக நமக்கு கிடைக்கும் சார், நல்ல ஆப்ஷனாக கிடைக்கும். பீஸ் ஆஃப் மைண்ட் சார். 80 வயசு வரைக்கும் நமக்கு இதுக்கு மென்டல் ஃப்ரீயாக இல்லாமல் ஹாப்பியாக இருக்கலாம் சார். எந்த இன்சிடென்ட் நடந்தாலுமே நம்ம அதை பற்றி ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அப்புறம் நம்ம குழந்தைங்களோட படிப்பு, நம்ம ஏதாவது வாங்கின லோனு, ஃபியூச்சர் கமிட்மெண்ட்ஸு இது எல்லாத்துக்குமே இந்த பிளான் சூட்டபிளாக இருக்குங்க சார்.
சார் மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டேன் சார் இந்த பிளான்ஸ்ல. சரி சார், எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான். அப்கோர்ஸ் சொல்லுங்க சார். இதுக்கு ரைடர் ஏதாவது உண்டா சார் இந்த டேர்ம் பிளான்ல? எஸ் சார், ஆக்சிடென்டல் பெனிஃபிட் ரைடர் இருக்குங்க சார், எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் சார். ஓகே. இப்போ இந்த செக்ஷன் 10 ஏதோ புது மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்களே, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த பிளானுக்கு எப்படி அது? ம், நம்ம ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 லேக் வரைக்கும் பர் இயருக்கு இருந்துச்சுன்னா 10-20 கவர் பண்ணிக்கலாம் சார். சரி, தேங்க்யூ தேங்க்யூ, வெல் தேங்க் பிரசன்டட். தேங்க்யூ ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். கமலமேனி மேடம், ஆர் யூ ரெடி நவ்? எஸ் சார். உங்கள் பேண்ட்வித்தை பார்த்துக்கோங்க, இல்லைன்னா வீடியோவை ஆஃப் பண்ணிட்டு பேசலாம். யூ கேன் ஸ்டார்ட். ஒரு டேர்ம் பிளான் முடிஞ்சிருது, இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சப்ஜெக்ட்டுக்கு போயிடலாம். ஓகே சார். ஓகே 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 எஸ். ஓகே. என்னோட கிளைண்ட் இப்போ லோ பைலட்டா இருக்காங்க. அவங்க அவங்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் நான் யுவா டேர்ம் கொடுக்குறேன். யுவா டேர்ம்ல என்ன நமக்கு பெனிஃபிட்னா, நம்ம டேர்ம் நம்ம எவ்வளவு செலக்ட் பண்றோமோ, மினிமம் 10 வருஷம் 40 வருஷம் வரைக்கும் நம்ம டேர்ம் எடுத்துக்கலாம். 40 வருஷம் வரைக்கும் எடுக்கும்போது இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, டேர்ம் இன்சூரன்ஸ் எந்த ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ்லயுமே இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்ல இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்ட் கொடுக்குறாங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தாலே நம்ம மெடிக்கல் பண்ணி தான் கொடுப்போம். நம்ம ஒன்ஸ் மெடிக்கல் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒரு 1 crore இப்ப நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, 1 crore இப்ப 30 ஏஜ், உங்களோட ஏஜ் 30 ஏஜ் தான். 30 ஏஜுக்கு 1 crore நீங்க பே பண்றதே இயர்லி ஒரு பிலோ 30 தான். அந்த மாதிரி 30 to 40 அந்த அந்த ரேஞ்சில தான் உங்களுக்கு ப்ரீமியம் வருது. இது நீங்க இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த 1 crore உங்களுக்கு 6th இயர்ல இருந்து உங்களுடைய 15th இயர் வரைக்கும் இன்க்ரீசிங் ஆகிக்கிட்டே போகும். அது அந்த உங்களுடைய சம் அஷ்யூர்ட் 1 crore 2 crore வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீசிங் ஆகும். அப்போ ஒன்ஸ் நீங்க மெடிக்கல் எடுத்தாலுமே உங்களுக்கு இன்க்ரீசிங்கா நீங்க சம் அஷ்யூர்ட் கொடுக்கறதுக்கு உங்களுடைய ஃபியூச்சர் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளான் இது. நீங்க ரிஸ்கியான ஜாப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது எல்லாருக்கும் மஸ்ட். டேர்ம் இன்சூரன்ஸ் இப்ப யங்ஸ்டர்ஸ் ரொம்ப விரும்புறீங்க. கண்டிப்பா தேவை. இப்ப நீங்க ஒரு ஹையர் லோன் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இது தேவை. உங்களோட ரிஸ்கி ஜாப் அப்படின்றதுனால இது கண்டிப்பா தேவை. அதுக்கப்புறம் இப்ப ப்ரீமியம் நம்ம அதிகமா கட்டும் போது நம்மளுடைய ப்ரீமியம் ரிபேட்டும் இதுல உண்டு. டாக்ஸ் இல்லாத ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ். டாக்ஸே நம்ம எந்த விதத்துல நம்ம டாக்ஸ் கட்ட போறதே கிடையாது. இப்ப டாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க, இருந்தாலும் உங்களுக்கு சம் அஷ்யூர்ட் ரிபேட்ன்றதுமே அதுவுமே 18%. 18% எப்படி ஜிஎஸ்டி எடுத்தாங்களோ அதே மாதிரி சம் அஷ்யூர்டுக்குமே 18% ரிபேட் கொடுக்குறாங்க. 18% கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். சம் அஷ்யூர்டை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும். மேக்சிமம் 5 crore வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஸ்டாம்ப் பிளான் எல்லாத்துக்கும் ரொம்ப தேவை. நீங்க கண்டிப்பா எடுங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூமா. இதுல ஏதாவது ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? ஏதாவது மினிமம் சம் அஷ்யூர்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்காமா? ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் எடுக்கலாம் சார். சரி, எவ்வளவு மினிமம் எடுக்கணும்? 10 வருஷம் எடுக்க முடியுமா? எடுக்கலாம். 15 lakhல 50 லட்சத்துல இருந்து 5 crore வரைக்கும் எடுக்கலாம். சரி, தேங்க்யூ, வெல் டன். ரைடர் ஏதாவது இருக்காமா இதுல? ரைடர் நோ ரைடர் சார். ரைடர்லாம் இல்ல சார். நம்ம எடுக்கிறதே டேர்ம் பிளானா தானே சார் எடுக்கிறோம். ஓ, இந்த அப்பா அந்த இந்த ஜீவன் அமர்ல அவர் இருக்குன்னாரு, ஏன் இந்த பிளான்ல இல்ல? ஏன் எல்ஐசி அதுல கொடுக்கல? இல்லையா? உங்களுக்கு டவுட்டா இருக்கா? செக் பண்ணணுமா? நம்ம தான் இன்க்ரீசிங் சம் அஷ்யூர்டே கொடுக்குறோம்ல. சரி, ஓகே, தேங்க்யூ, குட். இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற இந்த பிளான்ல மட்டும். குட். நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் ஃபீட்பேக் வரும். ரைட், எனிவே நல்லா பண்ணீங்க. குட், நல்லா பயம் இல்லாம அழகா பண்ணீங்க. நவ் கமிங் டு த, ஏன்னா கொஞ்சம் நீங்க யூலிப்லாம் நீங்க ஓடிடக்கூடாது. ஒருத்தர் தைரியமா நான் யூலிப்பை பத்தி பேசுறேன்னு ஒருத்தர் பேர் கொடுத்திருக்காரு, பென்ஷன் பிளஸ், இல்லையா? அப்புறம் ஒருத்தர் இருக்காரு, அங்குராஜ் சார் இருக்காரு, அவர் வேற பேச வேண்டியிருக்கு. அதனால நம்ம செல்வம் சார், ரக்ஷா பினான்சியல் சர்வீசஸ், கரெக்டா சார்? நியூ பென்ஷன் பிளஸ் தானே பேச போறீங்க சார்? அட்மிட் பண்ணுங்க. அட்மிட் பண்ணிக்கோங்க சார். நீங்க ரீநேம் பண்ணிக்கலாமே. அட்மின் போனதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. யூ கேன் ஸ்டார்ட் நவ.
ரைட் நியூ சார், தேங்க்யூ பென்ஷன் சார். பிளஸ் பத்தி பேச போறார் சார். சரியா? தேங்க்யூ சார். சார் என்னோட பேர் செல்வம். நான் சென்னை சிபிஎஸ் 17 அண்ணா பிரான்ச்லேருந்து பேசுகிறேன். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பிஎம் கிளப்பாக இருக்கேன். பாஸ்ட் 10 இயர்ஸாக எல்ஐசி பண்ணிட்டு இருக்கேன். எல்ஐசி மட்டும் இல்லை, எல்லா ஃபினான்ஷியல் சர்வீசஸும் பண்ணுறேன். லைக் மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ், எல்லா இன்சூரன்ஸும் பண்ணுறேன். ஓகே, என்னோட கிளைண்ட் வந்து ஒரு என்ஆர்ஐ கிளைண்ட். ஆக்சுவலாக இந்த தசரா ஹாலிடேஸ்க்காக வந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு சிங்கப்பூரில் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒன் ஆஃப் தி டைரக்டராக இருக்காங்க. ஒரு பாலிசி ஒன்று மெச்சூரிட்டி ஆயிருக்கு. அவங்களோட 20 இயர்ஸ் பேக் போட்ட பாலிசி, ஒரு பாலிசி ஒன்று மெச்சூரிட்டி ஆயிருக்கு, மணி பேக் பாலிசி. அதில் இந்த ஒரு அமௌண்ட்டை வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடணும்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பென்ஷன் ப்ளஸ் பிளானை சார் வந்து பென்ஷன் ப்ளஸ் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அவங்ககிட்டே பேச போகிறேன். ஆக்சுவலாக அதுமாரி அவங்க அம்மாவும் வந்து அவங்க ஏஜ் வந்து 68ன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ஏதாவது ரெகுலராக பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நம்ம மோஸ்ட்லி எல்ஐசியில் 65 வரைக்கும் தான் பிளான் இருக்கு. பட் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் ஒரு ஸ்பெஷலான பிளான். ஆக்சுவலாக வந்து எல்ஐசியில் 5 பிளான் இருக்கு, யூலிப் பிளான் 5 பிளான் இருக்கு. அதில் எல்லா ஒரு பிளான் வந்து ஒரு சில ஒரு 3 பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் பிளான், ஒரு பிளான் மட்டும் சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நிவேஷ் பிளஸ். பட் இந்த பிளான் மட்டும் ரெகுலராகவும் பேமெண்ட் பண்ணலாம், சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்கு இந்த பிளான்ல. அது ஒரு முக்கியமான பாயிண்ட் இந்த பிளான்ல. பட் ஓகே, ஆக்சுவலாக வந்து பிளானுக்கு வருவோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூலிப் பிளான்ஸும் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம மோஸ்ட்லி வந்து யூலிப்ஸை கையில் எடுக்கணுன்றது என்னோட கருத்து. ஏன்னா இப்போ இருக்க ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டையும் யூலிப் மியூச்சுவல் ஃபண்ட் டைப்பில் யூலிப்ஸ் இருக்கு. யூலிப்ஸை நம்ம கையில் எடுத்தீங்கன்னா தான் இனிமே வர மார்க்கெட்டில் நம்ம வந்து ட்ரெண்டில் இருக்க முடியும், சர்வே பண்ண முடியும். மோஸ்ட்லி கமிஷன் கம்மியாக இருக்குன்றதுக்காக அதை நம்ம விற்காம இருக்கிறது தப்புன்றது என்னோட கருத்து. ஓகே, நம்ம பிளான்குள்ள வருவோம். இந்த பிளான் பார்த்தீங்கன்னா இந்த மேடம் கிட்ட நான் பேசுறதுக்கு ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். மேடம் கிட்ட பேசுகிற மாதிரியே பேசுகிறேன். ஆக்சுவலாக வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இன்னைக்கு வந்து விஜயதசமிக்காக அந்த பிளான் மெச்சூரிட்டிக்காக கூப்பிட்டுருக்கீங்க. ஓகே, நான் மெச்சூரிட்டி எல்லாம் உங்ககிட்ட எல்லாம் கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டேன். ஓகே மேடம், நீங்கள் வந்து இந்த அமௌண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக எனக்கு கூப்பிட்டீங்க. ஓகே, பட் மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருக்கீங்க. ஓகே மேடம், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதை பற்றி தப்பு இல்லை. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்ஐசிலையும் நாங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டைப்பில் வந்து பிளான்ஸ் வச்சுருக்கோம். மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் வந்து ஒன்லி மார்க்கெட்டில் இருக்க வர பெனிஃபிட்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும். பட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்க பெனிஃபிட்டும் சேர்த்து இதில் வந்து கேரண்டி அடிஷன் ஒரு விஷயம் கொடுக்குறோம். அதாவது இது வந்து ஆடட் உங்களுக்கு இன்கம். அதாவது ஒரு 5 வருஷம் லாக்இன் பீரியட். யூலிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் லாக்இன் பீரியட். ஆக்சுவலாக எல்லா பிளானும் எல்லா கம்பெனிலும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் 6வது வருஷம் நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்ல இருந்து 5% கேரண்டி அடிஷன் அங்கே வந்து ஆட் பண்ணி கொடுக்குறோம் மேடம். இது வந்து ஒரு யூனிக் பாயிண்ட். 10th இயரில் 10% கொடுக்குறேன் மேடம். உங்களுக்கு வந்து இப்போ 50 வயசு ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ 10 இயர்ஸ் நான் வந்து இந்த பிளானை வந்து நான் வந்து கொடுக்கலான் இருக்கேன். இயர்லி ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொன்னீங்க. இன்வெஸ்ட் பண்ணலாம் மேடம். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஒரு டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் மேடம். வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து வர ப்ராஃபிட்லேருந்து 12.5% நீங்கள் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். பட் நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2.5 lakhs வரைக்கும் நீங்கள் இயர்லி கட்டுற ப்ரீமியமுக்கு வர ப்ராஃபிட்டுக்கு நீங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் மேடம். உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் வந்து முக்கியமாக இதில் வந்து ஒரு மேஜர் பாயிண்ட்டு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அம்மாவுக்கு நீங்கள் கேட்டிருந்தீங்க 67 வயசில் பிளான் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கு மேடம். பட் இது வந்து மார்க்கெட் ஓரியன்டடாக இருக்கு. நம்ம வந்து இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வர அமௌண்ட் கூட நீங்கள் அம்மா பேரில் கூட பண்ணலாம், சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிக்கலாம். பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எப்போனா நீங்கள் வந்து பிளான் நீங்கள் வித்ரா பண்ணிக்கலாம், அமௌண்ட் வித்ரா பண்ணிக்கலாம். மார்க்கெட் பெனிஃபிட்டோட நாங்கள் வந்து கேரண்டிஷனும் சேர்த்து கொடுக்குறோம் மேடம். இந்த பிளான்ல இது மட்டும் இல்லை மேடம். உங்களுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து நடுவில் நீங்கள் எப்போனா வந்து இப்போ வந்து மார்க்கெட் பீக்கில் இருக்கு. நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்து நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மேடம். இது வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து சேஃபர் சைடாக இருக்கும்.
மார்க்கெட் கீழே இறங்கும் போது நம்ம growth ஃபண்டுக்கு மாற்றிக்கலாம் மேடம். ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். வருஷத்துக்கு 3 தடவை வந்து நீங்கள் ஃப்ரீயாக சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம் மேடம். அது பெனிஃபிட் இதில் இருக்கு. அதோட வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ஆப்ஷன் இருக்கு மேடம். இன்கேஸ் எனிதிங் வில் ஹேப்பன் டு யூனா உங்களோட நாமினிக்கு வந்து செட்டில்மெண்ட் ஆப்ஷன் கொடுக்குறோம் நாங்கள் இதில். 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து செட்டில்மெண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். எந்த மோடில் வேணால் வாங்கிக்கலாம் மேடம். அவங்க அந்த ஆப்ஷன் இருக்கு. அண்ட் தென் பார்ஷியலாக வித்ட்ரா பண்ணிக்கலாம் மேடம். நீங்கள் ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு லிக்விடிட்டி கேட்குறீங்க, ஏதோ ஒரு உங்களோட பசங்களுக்கு கல்யாணத்துக்கோ இல்லை உங்களோட ஹையர் எஜுகேஷனுக்கு ஏதோ தேவை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்ஷியல் வித்ட்ராவல் பண்ணிக்கலாம் மேடம். அந்த ஆப்ஷன் கொடுக்குறோம் நாங்கள். 10 to 25% வரைக்கும் உங்களோட ஃபண்ட் வேல்யூலேருந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் மேடம். அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த ஃபண்டை நாங்கள் வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு நீங்கள் கேட்குறீங்க பட்சத்தில் டைம் நாங்கள் 5 minutes above. ஆயிடுச்சு சார். ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சரி, குட், ரைட். நீங்கள் முதல்ல கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். எனிவே நல்லா பேசுனீங்க. பட் குரூஷியல் பாயிண்ட்ஸ் பேசுறதுக்குள்ள டைம் ஆயிடுது. குட், எனிவே இட்ஸ் குட் அட்டம்ப்ட். பட் பென்ஷன் பிளான் அந்த இதை பற்றி யூலிப்பை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கீங்கிறது எனக்கு தெரியாது. ஐ திங்க் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அவர் சிஓடி மெம்பர் மிஸ்டர் அங்குராஜ் சார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான் ஸ்மார்ட் பென்ஷன். நம்ம நிறைய பேர் இன்னும் அது உள்ளக்குள்ள போய் நிறைய விற்கணுங்கிறது என்னோட கருத்து. நம்ம சார் எப்படி கிளாஸ் எடுக்கிறார் பார்ப்போம். கிளாஸ் தான் என்ன, அவர் ஒரு ப்ராஸ்பெக்டை பேச போறார். ஸ்மார்ட் பென்ஷன் அவர் என்ன பேச போறாருன்னா, ஹவு டஸ் இட் கம்பேர் வித் ஜீவன் அக்ஷய், தட் இஸ் வாட் பீப்புள் வாண்ட் டு நோ. அதை வந்து அவர் கஸ்டமருக்கு எப்படி அவர் ப்ரெசென்ட் பண்ண போறாங்கிறத பார்க்கலாம். அங்குராஜ் சார், சார் ஓவர் டு யூ. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பை கொடுத்த லீ குரூப் சிஓடி மெம்பர்ஸ் மற்றும் அனைத்து மீட்டிங் அட்டன் பண்ணுற எல்ஐசி முகவர்கள், டிஓஸ், நிறைய டிஓஸ் உள்ள இருந்தாங்க. வெங்கட்ராமன் சார்லாம் இருந்தார், கிளியாஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்மார்ட் பென்ஷன் ப்ளஸை பற்றி ஒரு கஸ்டமர்கிட்ட நான் நேரடியாக பேசுகிற மாதிரி, கிளைண்ட்டு பேசுகிற மாதிரியே நான் பேசுகிறேன். இப்போது என்னுடைய கஸ்டமர் ஏஜ் வந்து ஒரு 40. இப்போ நான் அவருடைய வீட்டுக்கு போகிறேன். சார் வணக்கம், நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாக எல்ஐசி பாலிசி ஒன்று என்கிட்ட எடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். நீங்கள் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் நிறையா இருக்குது, பாலிசிஸ் நிறையா இருக்குது, நிறைய சர்வீஸ் பண்ணுறாங்க, பட் என்னால் பாலிசி கொடுக்க முடியாதுன்னு சொன்னீங்க. ஏதாவது பென்ஷன் பிளான் வேணால் வாய்ப்பு இருக்கும்போது சொல்கிறேன்னு சொன்னீங்க. நான் லாஸ்ட் வீக் உங்களை சந்திக்கும் போது கேட்டப்போ ஒரு லேண்ட் ஒன்று சேல்ஸ் பண்ணுறேன், ஒரு 30 to 35 lakhs எனக்கு பணம் வரும், அதை வேணால் ஏதாவது ஒரு பென்ஷன் பிளானில் போடலாம், பட் உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது மற்ற நிறுவனங்களை ஒப்பிடும்போது, பட் பேங்க் ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, மற்ற இன்ஸ்டியூஷன் ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எல்லாம் போடுறாங்க, அதை விட உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, எதுக்கும் வாங்க யோசனை பண்ணி பார்க்கலான்னு சொன்னீங்க. அதனால் வந்தாங்க சார். பேசலாமா சார்? எஸ்ன்னு சொல்கிறாரு. வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு அருமையான ப்ராடக்ட் இருக்குங்க. எங்ககிட்ட ஒரு 4-5 பென்ஷன் பிளான் இருக்குது, ஒரு சிலது யூலிப்பும் இருக்குது, பட் இது வந்து ஒரு கேரண்டியான பென்ஷன் பிளான், ஸ்மார்ட் பென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிளானில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சார், ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் 21 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபைனான்சியல் ப்ராடக்டில் 21 ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு வேர்ல்டுலேயே ப்ராடக்ட் இல்லைங்க சார். அது நீங்கள் இப்போ 21 ஆப்ஷனும் நம்மளுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை, பட் இவ்வளவு ஆப்ஷன்ஸ் கொடுக்கக்கூடியது எல்ஐசி மட்டும்னால தான் முடியும். ஸோ அதனால இந்த ப்ராடக்டில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு உங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி பாயிண்ட்ஸ் நான் சொல்கிறேன். அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கலாம் சார். அது மாதிரி நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா 35 lakhs வருது, நான் ஃபுல்லாக பண்ண முடியாது, நான் பிரித்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய சஜஷன் கரெக்ட். ஏன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் கொஞ்சம் போடுறேன்னு சொல்லியிருந்தீங்க, வேறு பக்கம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தீங்க, சீட்டெலாம் இருக்குது அந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களால் எவ்வளோ முடியும்னு கேட்டப்போ ஒரு 10 lakhs பண்ணலான்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த 10 lakhs வந்து நீங்கள் எங்களுடைய பென்ஷன் பிளானில், அதுலேயும் இந்த ஸ்மார்ட் பென்ஷனில் போட்டிங்கன்னா என்ன உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 5 விஷயம் சூட் ஆகுங்க சார். பொதுவாக நீங்கள் எந்த பென்ஷன் பிளான் அல்லது எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டிங்கனாலும் அதிலிருந்து வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மாதிரி வரக்கூடிய பணத்தை தான் எல்லா நிறுவனங்களும் உங்களுக்கு ஒரு பென்ஷனாவோ அல்லது இன்ட்ரெஸ்டாவோ மந்த்லியாவோ இயர்லியாவோ கொடுத்துக்கிட்டே வருவாங்க. ஆஃப்டர் டெத்து உங்களுக்கு பிறகு அந்த பேமெண்ட் அமௌண்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அமௌண்ட்டு அப்படியே உங்கள் நாமினிக்கு போகும். அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ், ஒரு சில பிளானில் எல்ஐசிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் 5-6 ஆப்ஷன்ஸ் பிரித்து வச்சுருப்பாங்க. பட் நீங்கள் கொடுத்த பணத்தையும் ஒரு குறிப்பிட்ட வயசில் நீங்கள் திருப்பி வாங்கின பிறகும் நீங்கள் ஆயுள் உள்ள வரைக்கும் கேரண்டியாக அதே பென்ஷன் வந்து இந்த பிளானில் கொடுப்பாங்க சார். இப்போ உங்கள் ஏஜ் வந்து 40 சொன்னீங்க, நீங்கள் ஒரு 10 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க சார்.
உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 62,000 ரூபா நாங்கள் பென்ஷனா உங்களுடைய லைஃப் லாங் 100 வயசு வரைக்கும் அல்லது நீங்கள் இருக்க வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். இந்த பாலிசியில் என்ன பியூட்டினா, இப்போ 40 வயசுல நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அடுத்த வருஷத்துல இருந்து ஒவ்வொரு வருஷமும் 62,000 வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த ஆப்ஷன்ல என்னன்னா, நான் சொல்லக்கூடிய ஆப்ஷன்ல 75வது வயசுல உங்களுக்கு 62,000 பென்ஷன் கொடுக்கும்போது உங்க அசல் அந்த 10 லட்சம், சாரி 75வது வயசுல 50% நீங்க கட்டின 10 லட்சத்துல 5 லட்சத்தை ரீஃபண்ட் பண்ணிடுவோம். 5 லட்சத்தை கொடுத்துட்டு மறுபடியும் அதே பென்ஷன் 62,000 கொடுத்துக்கிட்டே இருப்போம். 80 வயசு 90 வயசு என்னைக்கு நீங்க இல்லைனாலும் தவறிட்டாலும் திரும்ப எங்ககிட்ட இருக்கிற அந்த பேலன்ஸ் ஆஃப் பணம் பிரீமியம் ஒரு 5 lakhs உங்க நாமினிக்கு கொடுத்துருவோம். அது வரைக்கும் இந்த பென்ஷன் வந்து 62,000 கண்டினியூ ஆகும். இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அதே 75 வயசுல நீங்க ஃபுல் அமௌண்ட்டையும் வாங்கிக்கலாம். நீங்க கட்டின 10 லட்சத்தையும் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எத்தனை வருஷம் இருந்தாலும் இதே பென்ஷன் தொடரும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ல நீங்க 75 வயசுல ஃபுல்லா அமௌண்ட் வாங்குற ஆப்ஷன்ல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் பார்த்தீங்கன்னா 62,100 ரூபா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். 75 வயசுல நீங்க அசலை திருப்பி வாங்கின பிறகும் 62,100 ரூபா உங்க லைஃப் லாங் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கடுத்து இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, 80 வயசுல நீங்க கட்டின பணத்துல பாதி வாங்கிக்கலாம். 10 லட்சத்தை 5 லட்சத்துக்கு கொடுத்துருவாங்க. இதுக்கு எவ்வளவு பென்ஷன் பார்த்தீங்கன்னா 62,300 ரூபா. நீங்க 41 வயசுல இருந்து 62,300 ரூபா நீங்க ஆயுள் உள்ள வரைக்கும் வாங்கிட்டே இருக்கலாம். 75வது வயசுல வந்து 62,300 ரூபா பென்ஷன் கொடுக்கும்போது 50% ஆஃப் த சம்மர் சூட், அதாவது 10 லட்சத்தை 5 லட்சத்தை கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பென்ஷன் தொடரும். உங்களுடைய நாமினிக்கு பேலன்ஸ் 50% ஆஃப் சம்மர் சூட் கொடுத்துருவாங்க. அடுத்த ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் 61,800 ரூபா வரும். 80 வயசுல பர்ச்சேஸ் பிரைஸ் 10 lakhs உங்ககிட்ட திருப்பி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க இருக்க வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் அந்த பென்ஷன் 61,800 ரூபா வந்துகிட்டே இருக்கும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 76வது வயசுல இருந்து பென்ஷன் கூடவே 5% நீங்க சார் 30 செகண்ட் இருக்கு சார். இன்னும் எல்ஐசியில போட்ட பணத்துல இருந்து 5% 50,000 சேர்த்து கொடுத்துக்கிட்டே வருவாங்க. உலகத்திலேயே எல்ஐசியில மட்டும்தான், இந்த பிளான்ல மட்டும்தான் உங்களுடைய அசலை திருப்பி கொடுத்த பிறகும் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஃப்ரீ பென்ஷன் கொடுப்பாங்க சார். ஸோ அதனால இந்த பிளான்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. லைஃப் லாங் கேரண்டடா ரெகுலரா இன்கம் வரும். தேங்க்யூ சார். குட் குட், தேங்க்யூ. ஸோ நல்ல, அதாவது அக்ஷயில இல்லாத ஆப்ஷன்ஸை கரெக்டாக சொன்னார். நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. குட், எல்லாருமே நல்லா பண்ணீங்க. எனிவே தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். நான் ஆடியன்ஸ்கிட்ட கேட்கலாம், ஒரு 10 நிமிஷம் அவங்க எடுத்துக்கிட்டோம். அனதர் ஒரு 5 to 8 minutes நான் எடுத்துட்டு நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டட் பர்சன் நீங்களும் பேசணும், பார்ட்டிசிபென்ட்ஸும் பேசணும். ஃபர்ஸ்ட் காந்திலால் சார் பேசுறீங்களா? நான் சொல்றேன் சார். ஆ அது டாபிக் ப்ராடக்ட் சாம்பியன்ன்றது எல்லாருமே மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ப்ராடக்டை வந்து ஃபுல்லா தரவா சொல்லணும். ஏஜ் ஆஃப் என்ட்ரி, வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதை வந்து நிறைய பேர் எல்லாருமே மேக்சிமம் யாருமே ஃபுல்லா எதுவுமே சொல்லலை. எல்லாரும் ப்ராடக்டை வந்து இன்னும் நிறைய ஸ்டடி பண்ணணும். ஏஜ் ஆஃப் என்ட்ரி வேற என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, வேற என்ன ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ் இருக்கு, மற்ற பிளானுக்கு இருக்கு என்ன டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரி இன்னும் ப்ராடக்டை பத்தி நிறைய சொல்லியிருக்கலாம். எல்லாரும் அந்த மார்க்கெட்டிங் இதுவே தான் இருந்தாங்களே ஒழிய அதே மாதிரி அந்த டைம் லிமிட் அது கொஞ்சம் எல்லாரும் பார்த்துருக்கலாம். பட் அதுதான், ஏன்னா யாருமே ஏஜ் ஆஃப் என்ட்ரியை பத்தி மென்ஷனே பண்ணல. எந்தெந்த பிளானுக்கும் வேற என்ன ஸ்பெஷல் இது இருக்கு அப்படின்றது நிறைய இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லியிருக்கலாம் எல்லாருமே. அதுதான் சார், எல்லாருமே சேல்ஸ் க்ளோஸ் பண்ணணுன்ற மாதிரி தான் பேசணும். ஆடியன்ஸ் கொடுக்குற ஃபீட்பேக்கை ஒரு நல்ல விதமாக எடுத்துக்கணும். இது வந்து அதனால அது வந்து குறையா எடுத்துக்க கூடாது. அவங்க ஏன்னா அதனால தான் நம்ம ஃபீட்பேக் கேட்குறோம் இல்லையா, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நம்ம இதெல்லாம் அதுக்கு தான் ஒரு இன்ட்ராக்ஷன். இந்த மாதிரி எல்லாம் நம்ம குரூப் ஆளுங்க தானே, சரியா? ரைட். ஐயப்பன் சார் ஒரு நிமிஷம் இருங்க, நான் பெர்மிஷன் கொடுக்குறேன். அப்புறம் நீங்கள் இருங்க. ஐயப்பன் சார் நான் உங்களுக்கு அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார் வணக்கம். பேசுங்க சார். முதலாண்டு வாழ்த்துக்கள் சார். தசாவதாரம் பிளான் 10 பிளான் பற்றி இப்போ பேசுனாங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை முதல் ஓய்வு பெற்ற மூத்தவர் வரை இளமையினர் வரை எல்லாத்தையும் கவர்ற வகையில் எல்லா திட்டங்களை பற்றியும் கவர் பண்ணியிருக்காங்க. எந்த கஸ்டமரை ப்ராஸ்பெக்டை பார்க்க போகிறோமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லா பிளானும் நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி, திரும்ப ஒரு புதிய உத்வேகத்தோட புதிய ஐடியாவோட சந்திக்கிற மாதிரி 10 பேருமே பிரமாதமாக பேசுனாங்க. அனைவருக்கும் மிக்க நன்றி சார். உங்களுக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.
தேங்க்யூ. பாலா சார் பேசுங்க சார். பாலா சார். ஒரே நிமிஷம் சார். குட் ஈவினிங் டு ஆல். ஃபர்ஸ்ட் கோர் ஆப்ரேட்டிங் டீமுக்கும் பார்ட்டிசிபேண்ட்ஸும் எல்லாருக்கும் என்னுடைய ஆயுத பூஜை விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். 10 பேருமே உண்மையாவே ஸ்டால்வார்ட்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் தயங்காம பேர் கொடுத்தாங்க பாருங்க, அதுலயே வந்து அவங்க 50% ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து 50% ஃபைன் டியூனிங் தான். நம்ம எல்லாமே பிறக்கிறப்பயே வந்து நீச்சல் அடிக்க கத்துக்கிறது இல்லை, நீச்சல் குளத்துல குதிச்சாதான் நீச்சல் அடிக்க கத்துக்கிறோம். இங்க வந்து நிறைய பேர் பேச பேச ஃபீட்பேக் வரும். அந்த ஃபீட்பேக்கை நம்ம வந்து டேக் இட் ஆஸ் எ பாசிட்டிவ் நோட்டு கண்டிப்பா வின் பண்ணலாம். வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதுங்களா? அதாவது இந்த 10 பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் விஷயம், ஏன்னா இந்த ஓப்பன் போரம்ல பேசுறீங்க பாத்தீங்களா, இதுவே நீங்க ஜெயிச்சா மாதிரி தான். நான் அதுதான் சொல்றேன். இந்த ஏன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 1 to 1 பேசி பிசினஸ் வாங்குறத விட ஒரு ஓப்பன் ஃபாரம்ல பேசுனீங்கன்னா பிசினஸ் நிறைய வரும். அதுக்கு இந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். தப்போ ரைட்டோ அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க. அன்பண்ணா தான் சொல்லுவாரு, நீ விற்கிறது தான் பிளானு, நீ பேசுறது தான் பிளானு, நீ விற்கிறது தான் மெச்சூரிட்டி, நீ விற்கிறது தான் போனஸ். அதாவது நீ அவனுக்கு ஒரு பாலிசி கொடுக்குறியா, அவன் குடும்பத்துக்கு நல்லது செய்யற, வேற எதையுமே பார்க்காத. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். முந்தா நேத்து எத்தனை பேர் நோட் பண்ணீங்க தெரியல, ஒன் ஃபைன் ஈவினிங் சார். சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இல்லை பேண்ட்வித் இஷ்யூன்னு நினைக்கிறேன். பாலா சார். இல்லை சார், அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுச்சு அவர் வீடியோ. ஒரு 8 பேர் 9 பேரை இறந்துட்டாங்க. ஹலோ. கேக்குது சொல்லுங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்டை சொல்லி நம்ம சொல்லணும். நான் எதுக்கு இந்த இன்சிடென்ட்டை சொல்றேன்னா, நம்ம எல்லாருமே கஸ்டமர்கிட்ட கோட் பண்றப்போ லேட்டஸ்ட் இன்சிடென்ட்டை சொன்னீங்கன்னா க்ளோசிங் ப்ராபபிலிட்டி கண்டிப்பா கூடும். நான் இந்த இன்சிடென்ட் சொல்றேன். முந்தா நேற்று நைட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க எல்லாமே வடமாநில தொழிலாளர்கள். ஒரு இது கட்டிட்டு இருக்காங்க, ஒரு சாரம் போட்டு ஒரு பெரிய ஒரு இரும்பு ராடு போட்டு கட்டிட்டு இருக்காங்க. அது அப்படியே சரிஞ்சு விழுந்து ஆன் ஸ்பாட் 9 பேர் அவுட். இது பேப்பர்ல வந்தது, ஆனா பெருசாலாம் வரவே இல்லை. இந்த மாதிரி சில அன்சர்டனிட்டி விஷயத்தை நீங்க எடுத்து கஸ்டமருக்கு, அதாவது இதை மெயினா சொல்லக்கூடாது. நம்ம பேசுறப்பயே சார் நீங்க நோட் பண்ணீங்களா, முன்னாடி நேற்று ஒன்று நடந்தது நோட் பண்ணீங்களா அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கஸ்டமரோட எடுக்கிற அந்த, அதாவது நம்மளுடைய பிசினஸே பாத்தீங்கன்னா அந்த நிமிஷம் எடுக்கிற முடிவு தான். அந்த அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆன் ஸ்பாட் அந்த நிமிஷத்துல அவன் மனசுல எடுக்கணும்னு தோணா எடுத்துருவான். அப்புறம் பார்க்கலான்னா அது ஆர்ன கஞ்சி பழங்கஞ்சி தான். ஸோ அதனால எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த கோர் ஆப்ரேட்டிவ் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது முடிஞ்ச உடனே நான் நாளைக்கு போறேன். என்னோட ஃபிளாஷ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ போட்டு நம்ம நடுவில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் போடல. அதை ஃபிளாஷ் ரெடி பண்ணிட்டேன். நாளைக்கு போடுறேன் அந்த ஃபிளாஷ், இல்லை நைட்டு போடுறேன் நான் அந்த ஃபிளாஷ். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக். சாரி, நெட்வொர்க் வரல, அதனால தான் வெளியில வந்து நின்று பேசுறேன். வேற நோ இஷ்யூஸ். நண்பர்களே, வேற யாராவது பேசணுமா? யாரும் குரூப் விட்டு வெளியில போயிடாதீங்க, தயவு செஞ்சு வெளியில போகாதீங்க. இது வந்து என்னோட ஒன் செகண்ட் ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, எப்பயுமே நம்ம மேட்ச்ல கூட கடைசி பால்ல தான் ஜெயிக்கிறோம். ரிசல்ட் சொல்றதும் கடைசி பால் முடிஞ்சாதான், முதல் பால்ல சொல்றது இல்லை. அதனால கடைசியில யாராவது ஒருத்தர் கொடுக்குற ஃபீட்பேக்ல கூட நம்மளோட லைஃப் கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஆஸ் யூஷுவல் மை ரெக்வெஸ்ட், யாரும் போகாதீங்க. தேங்க்யூ. எஸ், அருமுகசாமி சார் பேசுங்க. சார் வணக்கம். கலந்து கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். யுவர் டைம் ஜீவன் அமரை பற்றி பேசுனாங்க. அதில் ரெகுலர் பணம் கட்டுறது, ஆஃப் அலி, லிமிடெட் ப்ரீமியம் சொன்னாங்க. அதில் அடிஷ்னலாக வந்து சிங்கிள் ப்ரீமியம்ங்கிறது ஒன்று இருக்குது. அதையும் கொஞ்சம் அடிஷ்னலாக அந்த தகவலை சொல்லணும்னு தான் கால் பண்ணியிருந்தோம், சொல்லியிருந்தோம் சார். ஓகே சார், வாழ்த்துக்கள், நன்றி. ஓகே, மாலதி மேடம் பேசுங்க. அனைவருக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள் சார். வாழ்க வளமுடன். இந்த விஜயதசமி நாள்ல தசாவதார பிளான் மாதிரி 10 பிளான் சொன்னாங்க. ரொம்ப அருமையா அற்புதமா சொன்னாங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். லாஸ்டா வந்து நம்ம பென்ஷன் பிளஸ் சொன்னாங்க பாருங்க சார், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் நான் அந்த பிளான் பத்தி சரியா தெரிஞ்சுக்கல. ஸோ எல்ஐசியில வந்து நம்ம போட்ட பணத்தையும் கொடுத்து நமக்கு பென்ஷனும் கொடுக்குறாங்கிறது ஒரு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. மற்ற எல்லாருமே நல்லா பேசினாங்க. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம லீக் குரூப்ல இருக்கிற எல்லாரும் வந்து
சிஓடி, டிஓடி, எம்டிஆர்டி ஆகிறதுக்கு இந்த விஜயதசமி நாட்கள்ல எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி சார். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. நன்றிம்மா. இவங்க 10 பேர் மாதிரி எல்லாரும் நாங்க வந்து அனௌன்ஸ் பண்றப்ப நீங்கெல்லாம் வந்து யூ ஷுட் கம் ஃபார்வர்ட் அண்ட் கிவ் யுவர் நேம்ஸ் அண்ட் ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட் இன் அவர் குரூப். பிகாஸ் ட்ரெயினர்ஸ் பேசுறதுங்கிறது வேற, நாங்கள் பேசுறதுங்கிறது வேற. நீங்கள் உங்களோட ஹிடன் டேலண்ட்ஸை இங்கே எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான பிளாட்ஃபார்ம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஆனால் எல்லாரும் ஏன் பேர் கொடுக்க மாட்டேங்கிறீங்க தெரியல. எனிவே, வேற யாராவது பேசணுமா? ஆடியன்ஸ் ஆர் அவர் சிஓடி மெம்பர்ஸ், எனிபடி வுட் லைக் டு டாக்? சார் ஒரு நிமிஷம் நான் பேசலாமாங்க சார்? பேசுங்க சார். சார் அந்த லட்சையா பேசினவர் வந்து ஏபி அதில் இருக்குன்னு சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஏபி ரைடர் இருக்குன்னு சொல்ல ஏடிடிபி மட்டும் சொன்னாரு. அதே மாதிரி ஜீவன் அமர்லையும் இன்க்ரீசிங் சம்மசூடு இருக்கு. அந்த மேடம் அதுல மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இல்ல, அந்த மேடம் அவங்க பேசின பிளானுக்கு சொன்னாங்க. ஜீவன் அமருக்கு அவர் பேசினது அவரும் சொன்னாரு. ஆனா அதுக்கு ஒரு சீலிங் அவர் கரெக்டா சொல்லல சுரேஷ். டபுள் த சம்மசூடர் ஹிட் ஆயிரும், அதுக்கு மேல கிடையாதுங்கிறத சொல்லியிருக்கணும், சொல்லல. ரைட். அப்புறம் முனுசாமி சார், அவ்வளவுதானே? அங்குராஜ் சார், நீங்க வேற ஏதாவது பேசணுமா? சார் ஒரே வார்த்தை. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் பேசுகிறேன். சோமநாதன் சார், ஒரே நிமிஷம் சார். ஒன் செகண்ட், அங்குராஜ் சார் முடிச்சிடட்டும். சொல்லுங்க சார். குழுவில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் மறுபடியும். ஏன்னா 185 பேர் நிறைவு வரைக்கும் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். சார் சொன்ன மாதிரி, அந்த மேடம் சொன்ன மாதிரி என்னன்னா, நாங்கள் சிஓடியில் வந்து அறிவிச்சிட்டோம் 10 பேர் கொடுங்கன்னு சொல்லி. ஒரு பிளானுக்கு பேரே கொடுக்காதனால தான் நான் வந்து பேச வேண்டியதாக இருந்தது. என்னன்னா சிஓடி மெம்பர்ஸ் பேசக்கூடாது, எல்லா நபர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்னு எங்களுடைய ஆசை. மேடம் சொன்ன மாதிரி இந்த ஓப்பன் ஃபோரத்தில் பாலா சொன்ன மாதிரி பேசணும்னா கஸ்டமர்கிட்ட பேசுறதுக்கு தைரியம் வரும். நானே இன்னும் நடுங்கிட்டு தான் பேசுவேன் இப்படி ஓப்பன் ஃபோரத்தில். நம்ம பேச பேச என்ன ஆகும்னா பேச்சு ஈஸியாக ஃப்ளோவாக வரும். ஸோ அதனால இது நம்ம குரூப்பு. நீங்கள் ஏதாவது கேட்டால் உடனே பேர் கொடுங்க, தப்போ ரைட்டோ பேசுங்க, நம்மளுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா நம்மளை வளர்த்துறதுக்கு நம்மளை மாதிரி முகவர்களால தான் முடியும். அதனால தயவு செய்து அடுத்து ஏதாவது ஒரு இந்த மாதிரி சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் பேரா நீங்கள் எல்லாரும் கொடுத்து கலந்துக்கணும்னு என்னுடைய தனிப்பட்ட விருப்பம். நன்றி. தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். சோமநாத் சார் பேசுங்க, அதுக்கப்புறம் நான் வரேன். சார் இதுல இன்க்ளூடிங் மீ வந்து எல்லாருமே நல்லா பேசியிருக்காங்க சார். இதுல என்னன்னா, இப்ப ஜிஎஸ்டி வேவ் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி நம்ம யாருமே டச் பண்ணல. இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா கூட நம்ம கஸ்டமருக்கு பேசலாம். நானே கஸ்டமருக்கு 1 crore போறவருக்கு நான் வந்து ஜிஎஸ்டி 1.8%ன்னா 1,80,000 rupees அவருக்கு இதுலயே நமக்கு சேவ் பண்ற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம். அதை பத்தி கூட அவர்கிட்ட நம்ம சொல்லலாம். அதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டேன் சொல்றதுக்கு. அதை மற்றவங்க யாரை கூட சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது யாருமே சொல்லல. அதை பாயிண்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் அதுவும் சொல்லலான்றது நான் என்னுடைய இது சார், ரெக்வெஸ்ட். அவ்வளவுதான். தேங்க்யூ சார். முனுசாமி சார் பேசுங்க சார். முதல்ல அனைவருக்கும் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முதல்ல பாக்கியலட்சுமி மேடம் ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட்ன்ற மாதிரி மட்டன்னு அருமையா பேசிட்டாங்க. அடுத்து சத்யமூர்த்தி சார், சோமநாத் சார், ஜெயபிரகாஷ் சார், சுப்பிரமணியன் சார், வெங்கட்ராமன் சார், கமலவேணி மேடம், சுரேஷ் ராமசாமி சார், செல்வம் சார், கடைசி அங்க சார் வர எல்லாமே உண்மையாவே சொல்றேன். நாம இன்னைக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு அதை பேசிருக்கலாம், இதை பேசுறோம் என்ன கூட சொல்ல முடியும். பட்டு பேசணும்னு நம்ம பாலா சார் சொன்ன மாதிரி முதல்ல வர்றதே உண்மையா பெரிய விஷயம். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உண்மையாவே இருக்கும். இப்போ நீங்க ஃபீட்பேக் எல்லாம் எடுத்துங்க. உங்களுக்கே கூட நிறைய விஷயங்கள் தெரியும், நம்ம சொல்லியிருக்கலாம், பேசியிருக்கலாம் அப்படி உங்களுக்கே தோணும். கண்டிப்பாவே இன்னொரு முறை அந்த மிஸ் ஆகாத பார்த்துக்குங்க. உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த முறை அந்த மாதிரி சான்ஸ் வரும்போது கண்டிப்பா இன்னும் 10 பேர் கூப்பிட்டு 20 பேர் வருவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. உண்மையாவே இந்த ஒரு நல்ல நாள்ல இந்த மாதிரி நல்ல ப்ரோக்ராம் வந்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி. அதே போல இந்த பிளான் பண்ண எங்க கேஎஸ்ஆர் சாருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சுமதி மேடம் பேசுங்க மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தசாவதாரம்னா இத பார்த்துட்டு ஃபீல்டுக்கு போனா போதுங்க சார். எல்லா பிளானுமே நாங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணிட முடியும் சார். அப்புறம் வந்து இந்த எல்ஐசி பென்ஷன் பிளஸ்ல வந்து சுவிட்சிங் இது வந்து 4 times எனக்கு 3 சொன்னாரு. சொன்னாருங்க சார். அதனால 4 times சார். நீங்க வந்து இழிப்பை நல்லா அப்பப்ப இது பண்ணிட்டே இருப்பீங்க. அப்புறம் ஸ்மார்ட் பென்ஷன்ல
நீங்க இப்ப அனந்தபுரி போலாம்ல செலக்ட் ஆயிருக்கிறீங்க. அது எனக்கு ஞாபகம் இருக்குங்க சார். இந்த E2 ஆப்ஷன்ல NRIல எல்லாம் பண்ணணும்னு சொல்லி எங்க பிஎம்லாம் கிளாஸ் எடுத்தாங்க சார். எனக்கு இந்த ஸ்மார்ட் பென்ஷன் பண்ணணும் சார். நான் இது வரைக்கும் ஜீவன் சாந்தி பண்ணியிருக்கேங்க சார். இப்ப இந்த ஜீவன் அக்ஷய்க்கும் ஸ்மார்ட் பென்ஷனுக்கும் உள்ளது இந்த எல்ஐசி பென்ஷன் பிளஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க சார். இந்த 10 அதாவது இன்னைக்கு ப்ராடக்ட் நாலேஜுங்கிறது இந்த ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு ஃபீல்டுக்கு போனாலே நாங்க நல்லாவே ஃபீல் பண்ணி ஃபேஸ் பண்ணி நாங்க மார்க்கெட்டிங் பண்ணிடுவோங்க சார். அது மாதிரி நீங்க எல்லா ப்ராடக்ட் நாலேஜும் அந்த சார் சொன்ன மாதிரி ஏஜ் மட்டும் யாருமே மென்ஷன் பண்ணலைங்க சார். அந்த மாதிரி இருந்துச்சுங்க சார். அப்புறம் தசாவதாரத்துல உற்சவ் உமங்லாம் ஏங்க சார் வரல? அதை வச்சுதான் சார் வெயிட் எம்ஜிஆர். பண்ணுங்க. இந்த ஓட் ஆஃப் தேங்க்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். அதுக்கு தான் ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று சொன்னேனே, வெயிட் பண்ண சொன்னேனே. 212 பேர்ல ஓகேங்க இப்போ சார். 181 பேர் தான் இருக்காங்க. நான் சொல்றப்ப எத்தனை பேர் இருக்க போறாங்க தெரியல எனக்கு. சரி. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அ- தேங்க்யூ சார். அதாவது எல்லா சாத்தையும் மொத்தமாக போட்டுறக்கூடாது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக தானே கொடுக்கணும். ஸோ மிக்சட் ரைஸ் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வேற யாராவது பேசணுமா? ரைட், சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தெர் இஸ் சம் ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் பிஃபோர் ஓட் ஆஃப் தேங்க்ஸ். நான் வந்து யாரையும் கிரிட்டிசைஸ்லாம் பண்ணலை. எல்லாருமே நல்லா பண்ணீங்க. இது ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இந்த சுப்பிரமணியன் சார் வந்து இந்த டெத் பெனிஃபிட் 125% சொல்லியிருக்கலாம். ஜெயபிரகாஷ் சாரும் அந்த மணி பேக்குக்கு உண்டான டெத் பெனிஃபிட் பேசிக் சம்திங் ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது. இவங்க மேடம் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்க 4 times ஃபண்ட் சுவிட்ச் ஓவர் அப்படின்னு. சொன்ன மாதிரி ரொம்ப பேசிக் கண்டிஷன்ஸ் ஏஜ் அதெல்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதனால அது ஒன்று, ஏன்னா அது வந்து அது பிளான் ப்ரெசன்டேஷனுங்கிறது தட் இஸ் டிஃபரெண்ட்டு. கஸ்டமர்கிட்ட எப்படி பேசுகிறோமோ நீங்கள் அப்படி தான் பேசியிருக்கீங்க. பட் அந்த சுரேஷ் ராமசாமி சாருக்கு ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் என்னன்னா, அந்த செக்ஷன் 10D டேர்ம் பிளானுக்கு கிடையாது, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. வாட் ஐ மீன் இஸ், ஏன்னா மெச்சூரிட்டி கிடையாது அதில் இல்லையா? ஆமாம் சார், ஆமாம் ஆமாம். ஒத்துக்கிறீங்களா சார் சுரேஷ் ராமசாமி சார்? இருக்காருங்க சார், மீட்டில் இருக்காரு சார். அதான் அன்மியூட் பண்ணி ஓகே. சுரேஷ் ராமசாமி சார், மெச்சூரிட்டி கிடையாது அதுக்கு இல்லையா? அதனால ரெண்டாவது பிரீமியம் கம்மியாக தான் இருக்கும். அந்த 5 lakhs அந்த புது கண்டிஷன் வந்தது இல்லையா, அது டேர்ம் பிளானுக்கு கிடையாது. அதனால தான் நான் அதை திரும்பி கேட்டேன். வேற யாருமே அந்த செக்ஷன் 10D பாயிண்டை பற்றி அவ்வளவு சொல்லலை. ஏன்னா நிறைய ப்ரீமியம் வாங்குறப்போ அஃப்கோர்ஸ் நம்மளாவே அதை சொல்லக்கூடாதுங்கிறது வேற. தட் இஸ் டிஃபரெண்ட்டு. பட் அது இன்னைக்கு டாபிக் இல்லை. ஓவரால் எல்லாருமே நல்லா பண்ணீங்க. என்னோட பார்வைக்கு, ஏன்னா யாரோ ஒருத்தரை பெஸ்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணி ஆனோம் இல்லையா? அதனால மிச்சவங்கெல்லாம் ஒஸ்ட்டுன்னு நினச்சிக்க வேண்டாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாடி லாங்குவேஜ், கண்டென்ட் என்ன நல்லா ப்ரெசன்ட் பண்ணது, தைரியமாக பேசினது, அந்த ரேங்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா அப்கோர்ஸ் அந்த கமலவேணி மேடத்துக்கு கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருந்தது. ரேங்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசினதும் அவங்க தான், ஃபஸ்ட்டு ரேங்கும் அவங்களுக்கு தான், பாக்யலட்சுமி மேடத்துக்கு. ஜீவன் லாப் அருமையாக பேசினாங்க. ரெண்டாவது சுரேஷ் ராமசாமி சார். ஸோ அதனால் மிச்சவங்கள்லாம் ஒஸ்ட்டுன்னு சொல்லவல்ல. யாரும் வந்து டோன்ட் கெட் யுவர் செல்ஃப் நோ டிஜெக்டட் அண்ட் ஆல். திஸ் இஸ் நோ, நீங்கள்லாம் வந்து மிச்சவங்களெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இப்போ அவர் சார் சொன்ன மாதிரி பேர் கொடுத்து நீங்கள் அதுக்கு வந்திருக்கீங்க போல, அதுலேயே நீங்கள் பாதி கிணறு தாண்டிட்டீங்க. அப்போ நீங்கள் ஒன்று, நான் ஒன்று ஜட்ஜி, இவருக்கு என்ன தெரியும் இவர் இப்படி பேசுகிறாரு, நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம். என்னோட பார்வைக்கு அது நீங்கள் நான் சொன்ன டெசிஷன், நீங்கள் இது வந்து பட்டிமன்ற டெசிஷன் கிடையாது. மேன் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிறாங்கல்ல, அப்போ மிச்சவங்களுக்குலாம் என்ன விளையாட தெரியாதுன்னு அர்த்தமா? இல்லை இல்லை அப்படிதானே? கிரிக்கெட்டில் மேன் ஆஃப் த மேட்சுங்கிறாங்க, மிச்சவங்களுக்குலாம் விளையாட தெரியாது, கிரிக்கெட்டே தெரியாதுன்னு அர்த்தமா? கிடையாது இல்லை. அதனால் நீங்கள் அப்படி எடுத்துக்க வேண்டாம். எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக இருந்தது, நல்லா இருந்தது. இருந்தாலும் இன்னைக்கு விமன் ஆஃப் த மேட்ச்னு தான் சொல்லணும் இல்லையா? ஸோ மேடம் இஸ் த ப்ராடக்ட் சாம்பியன் அப்படின்னு நான் இந்த அவார்டை லீ குரூப் சிஓடி மெம்பர்ஸ் சார்பாக வழங்குகிறேன். மிச்சவங்க எல்லாருக்குமே என்னோட பாராட்டுக்கள். தேங்க்யூ ஃபார். இப்போ ஐ எம் கோயிங் டு அனௌன்ஸ் த ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட். ப்ளீஸ் கொஞ்சம் பாருங்க, ஏன்னா வி ஆர் கோயிங் டு செலிப்ரேட்
அவர் ஆனுவல் டே செஷன் இல்லையா? ஸ்கிரீன் தெரியறதா? தெரியுதுங்க சார். நண்பர்களே, இந்த எஸ் சார் 12ஆம் தேதி அக்டோபர் தயவு செய்து உங்க கேலண்டரை பிளாக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும். 7லேருந்து 9 மணி வரைக்கும் செஷன். நோ டெக்னிக்கல் சப்ஜெக்ட் நத்திங். என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா அன்னைக்கு தான் எங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, லீ குரூப் ஃபர்ஸ்ட் பர்த்டே. என்னெல்லாம் பண்ண போறோங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் குவிஸ் ப்ரோக்ராம் 2 டீமா ஃபார்ம் பண்ண போறோம். எங்களுக்கு தேவை 20 பேர். மிஸ்டர் காந்திலால் சார் அண்ட் சிவகுமார் சார் 2 பேர் நம்பர் இதில் இருக்கும் குரூப்பில். இல்லாட்டாலும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் சார் தலைவர் போடுவார், அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. எங்களுக்கு தேவை 20 பேர். எப்படி பண்ண போறோம்னா 20 பேர் நீங்க தான் குயிஸ் நடத்த போறீங்க, நான் நடத்த போறது இல்லை. 20 பேர் ஒரு டீமா ஃபார்ம் பண்ணணும். ஒன்லி ப்ராடக்ட்ஸ் பத்தி. இன்னொரு 20 பேர் அண்டர் ரைட்டிங் பத்தி. ஓகே, 15 கேள்விகள். இந்த குரூப்ல ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த குரூப்ல பதில் சொல்லணும். அந்த குரூப்ல கேள்வி கேட்டால் இந்த குரூப்ல பதில் சொல்லணும். ரைட்டா? இந்த குரூப்ல அதிகமாக மார்க் வாங்குறவங்களுக்கு பிரைஸ் கொடுக்க போறோம். அதே மாதிரி அந்த குரூப்ல அதிகமாக மார்க் வாங்குறவங்களுக்கு பரிசு கொடுக்கும். அவ்வளவுதான். ரைட்? இது ஒரு டாபிக். குவிஸ் ப்ரோக்ராம் எல்ஐசி வெப்சைட் இப்பவுமே சொல்லிடுறேன். எல்ஐசி வெப்சைட்டை கரைச்சு குடிச்சிருங்க இன்னையிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும். அதுலேருந்து கேள்விகள் வரப்படும். 10 கேள்வி. 10 கேள்வி. அது நான் தான் பண்ணுவேன். இப்போ மேடம் கேட்டாங்க ஏன் உற்சவ் உமங்கெல்லாம் சொல்லலைன்னு. அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணணும். நாளைக்கு தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட அதை பேர் கொடுக்கணும். உற்சவ், உமாங் அண்ட் இண்டெக்ஸ் பிளஸ். எனக்கு தேவை ஒவ்வொரு பிளானுக்கும் 3 பேர் தேவை. என்னை காண்டாக்ட் பண்ணணும். காண்டாக்ட் பண்ணிட்டு பேர் கொடுக்கணும். உங்களுக்கு நான் 3 நாள் டைம் தரேன். 8ஆம் தேதிக்குள்ள எனக்கு பேப்பர் சப்மிட் பண்ணணும். 8ஆம் தேதிக்குள்ள பேப்பர் சப்மிட் பண்ணணும். எது பெஸ்ட்டோ அவங்களுக்கு ப்ராடக்ட் சாம்பியன் ஆஃப் தி பர்டிகுலர் பிளான். 3 யூஸ் கான்செப்ட். 4வது லிரிக்ஸ் கான்டெஸ்ட், கவிதை போட்டி. எல்ஐசியை பற்றி இது அங்கே கண்டிஷன்ஸ் பார்த்துக்கோங்க. 1000 வேர்ட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடாது. சுரேஷ் ராமசாமி எல்லாம் முன்னாடி சூப்பராக பண்ணார். அதனால அவங்களே திரும்பி ரிப்பீட் பண்ணி வந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் 1019 பேர் இருக்கீங்க வாட்ஸ்அப் குரூப்பில். அது உங்களுக்கு இப்போ அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் யூ ஷுட் கம் ஃபார்வர்ட். ரைட்? லிரிக்ஸ் கான்டெக்ஸ்ட் தமிழில் எழுதலாம், இங்கிலீஷில் எழுதலாம். 3 பேர் தான் எனக்கு எழுதணும். எல்ஐசியை பற்றி கவிதை எழுத வேண்டும் 3 பேர். 750 வேர்ட்ஸ்க்கு மேலே போகக்கூடாது. அப்புறம் ஒரு சின்ன சினி மியூசிக், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு 10 கேள்வி சினிமா சம்பந்தப்பட்ட பாடல் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். இதெல்லாம் இந்த 5 தான் எங்களோட இது. ரைட்? இதுக்கு வின்னர்ஸ் வில் பி சூட்டபிளி ரிவார்டட். இவ்வளோதானா சார்? இல்லை, இன்னொன்று இருக்கு. வி ஆர் அனௌன்சிங் என்பி காம்படிஷன், நியூ பிசினஸ் காம்படிஷன் ஃப்ரம் டுமாரோ till 9th. ஒன்லி 7 days. 7 பாலிசி 2 லட்சம் ரூபா நான் சிங்கிள் பிரீமியம் ரெண்டும் சேர்ந்து இருக்க வேண்டும். ப்ளீஸ் see the கண்டிஷன். தேவையான போட்டோ எடுத்துக்கோங்க. 7 பாலிசி அண்டு 2 லட்சம் ரூபா பிரீமியம் எங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்க வேண்டும். நீங்கள் விஓசி கட்டி பாலிசி கம்ப்ளீட் பண்ணாலும் சரி, ஸ்பாட் இதில் பண்ணாலும் சரி, ஆனந்தால பண்ணாலும் சரி, எங்களுக்கு தேவை ரிசிப்ட். ரைட்? ஆர் 10 லேக் சிங்கிள் பிரீமியம். இது எல்லாமே நாளைக்கு காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. 9ஆம் தேதி மிட் நைட் 12 மணி வரைக்கும் முடிகிறது. அந்த டேட்டா கமன்ஸ்மெண்ட் டேட் வில் டாக். ரைட்? இந்த 7 நாளுக்குள்ள யார் இதை பண்ணுறீங்களோ அவங்களும் தே வில் பி அவார்டட். So this is what we wanted to celebrate, coinciding with our first year birthday. Okay, got it? Got it, sir. Thank you so much. Now I Thank would you, sir. request vote of thanks. பாக்யலட்சுமி மேடம், நீங்களே இன்னைக்கு சொல்லுங்க vote of thanks. குயிக்கா 2 minutes. சார் தேங்க்யூ சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இவ்வளோ இதுவா பேசுறது ரொம்ப உங்க மூலியமா தான் பேசியிருக்கேன். அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த லீ குரூப் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கு. ஏன்னா நிறைய ப்ராடக்ட்டை தெரிஞ்சுக்கிறோம். கஸ்டமர் கிட்ட நம்ம எப்படி பேசணுன்றதை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியா இருக்கு. எல்லாரும் இந்த குரூப்ல இருக்க அத்தனை மெம்பர்ஸும் என்ன போல எல்லாரும் வந்து பேசணும். குரூப்ல வந்த அத்தனை பேருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். முடிச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இது வந்து ஏன்னா நான் யூடியூப்ல அப்புறம் நீங்கள் போட்டு பாருங்க, நீங்கள் எப்படி பேசுறீங்க என்ன ஏது எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. சார். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம எல்லா பிளான்ஸுமே எடுத்திருக்கோம் ப்ரீவியஸ்லி.
இதெல்லாம் ஒன்றும் எஸ் இது சார். இல்லை. அதனால ஒன்றும் இது இல்லை, தப்பு இல்லை. இந்த மாதிரி எங்களோட நியூ இனிஷியேட்டிவ்ஸ்ல எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, அவ்வளோதான் என்னோட ரிக்வஸ்ட். கண்டிப்பா எல்லாருமே சார். நல்லா பண்ணீங்க, வெல் டன், கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். இதனால அவங்களாம் பெஸ்ட் இப்படிலாம் யாரும் நினைக்க வேண்டாம். ஸோ எவ்ரிபடி ஹஸ் டன் வெல். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வி வில் தேங்க்யூ க்ளோஸ் த செஷன் நவ். நாளைக்கு பி இன் டச் வித் ஃபார் த காம்படிஷன்ஸ் அனௌன்ஸ்ட். ஓகே, எஸ் சார். தேங்க்யூ, பை.